அதை சொல்லி நமக்கு புரிய வைத்தவைதான் இதிகாசங்களும் புராணங்களும். எது அறம், எது தர்மம், எந்த வழியிலே நாம் வாழ வேண்டும், ஒரு வழியை கடைபிடித்து நாம் வாழுகின்ற போது அந்த வழியிலே துன்பங்கள் ஏற்படுமானாலும் அந்த துன்பங்களை தாண்டி எப்படி நம்மை செம்மையாக வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அனைத்து விதமான தர்மங்களையும் ஒரு நூலிலே நாம் கற்று தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அது பாரதம். பாரதத்தை போல ஒரு அற்புதமான நூலை பார்க்கவே முடியாது. ஆனால் அநேகமானோருக்கு பாரதம் பரிச்சயமான ஒரு வரலாறாக இல்லை. தெரியும், துரியோதனன்னா தெரியும், பாண்டவர்கள்னா தெரியும், கௌரவர்கள்னா தெரியும். கண்ணனுடைய லீலைகள் மிகுந்து நமக்கு பாரதத்தில் தெரிகின்ற அளவுக்கு பாரதத்தின் உட்பொருளுக்குள்ளே பல பேரினுடைய வரலாற்றை நாம் அறிந்திருக்கவில்லை. பல கிளை கதைகள். பாரதம் என்பது ஒரு நதி மாதிரி எந்த பக்கம் ஓடுதுன்னே தெரியாது. அவ்வளவு கிளை கதைகள், அவ்வளவு வரலாறுகள். பாரதத்துக்கு உள்ளேயே பல நூல்கள். அதுக்குள்ளதான் நம்ம பகவத்கீதை என்கின்ற ஒரு அற்புதமான நூலை உள்ளதான் படிக்கிறோம். நிறைய நூல்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. ஒரு நூலுக்குள்ளே பல நூல்கள். இது துவங்குவது பீஷ்மரிடத்தில் இருந்து, இது முடிவதும் பீஷ்மர் கிட்டேயே தான் முடியும். ஒரு வரலாறு என்பது ஒரு தலைமுறையை எப்படி இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதை நமக்கு மிக அழகாக சொல்லி காட்டிய ஒரு உத்தமமான வரலாறு பாரத வரலாறு. அந்த பாரத வரலாற்றினுடைய நாயகியாக விளங்குபவள் திரௌபதி. ஒரு கதைக்கு ஒரு நாயகியாக ஒருவள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாயகிக்கு எப்பேற்பட்ட ஒரு தனிப்பெரும் திறன் என்பது இருக்க வேண்டும். அந்த தனிப்பெரும் திறத்தை வைத்து இறைவன் அப்படி ஒரு உன்னதமான அற்புதமான ஆனந்தமான ஒரு கதாபாத்திரமாக நமக்கு வடிவமைத்து காட்டப்பட்டவள் திரௌபதி. எப்போதுமே நான் என்னுடைய வகுப்பிலேயும் சரி, என்னுடைய சொற்பொழிவிலேயும் சரி, என்னுடைய யூடியூப்ல நான் பேசும்போதும் சரி, நிறைய விஷயம் சொல்லும் போது இந்த விஷயம் சொல்லுவேன். அது உங்களுக்கு நினைவுல இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதனால நான் இங்கே அதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இந்த வரலாறுகளை எல்லாம் ஏதோ வெளியே இருக்கக்கூடிய கதைகள் என்று நாம் நினைப்பதை கேட்டவுடனே மறந்து விட வேண்டும். அவை அனைத்தும் நம்மோடும், நம் வாழ்க்கையோடும், நம் புலன்களோடும் தொடர்புடையவையே என்று என்றைக்கு நினைக்கின்றோமோ அன்றைக்குதான் அந்த வரலாறுகள் நமக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக விளங்கும். நான் நிறைய முறை சொல்லி இருக்கிறேன், திரௌபதி என்பவள் வெளியே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அல்ல. திரௌபதி என்பவள் நம்முடைய ஆன்மாவிற்கு சமமானவள். அப்ப திரௌபதியை நீங்கள் ஆன்மாவாக மாற்றினால் அந்த ஆன்மாவை பாதுகாக்கின்ற, இந்த உடலை பேணி பாதுகாக்கின்ற பஞ்ச இந்திரியங்களும் பஞ்ச பாண்டவர்கள். அந்த பஞ்ச பாண்டவர்களும் இவளை காப்பாற்றுகிற போது எப்படி நடக்கிறது? ஒரு ஆன்மாவானது இறைவனை எப்போது முழுமையாக சரணாகதி அடைகிறது, எப்போது அது இறைவனை நாடுகிறது, எப்போ அந்த ஆன்மாவிற்கு இறைவன் பதில் சொல்லுகிறான், இது போன்ற கேள்விகளை எல்லாம் இந்த வரலாற்றை நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கும் போது, இப்போ உடனே யோசிச்சிடக்கூடாது. வரலாற்றை வீட்டுல போய் தனியா உட்கார்ந்து இருக்கும் போது நம்மோடு அதை இணைத்து நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நாம் எங்கே தவறு செய்கின்றோம், எப்படி நம் வாழ்க்கையை திசை திருப்பிக் கொள்வது என்கின்ற தெளிவும் ஞானமும் நமக்கு பிறகு. அதனால கதையை கதையா மட்டும் கேட்கறதோட நிறுத்தாம அதை நம்மளோட அப்பப்போ பொருத்தி பார்த்து கொள்ள. நான் பாரதத்தை எங்கிருந்து துவங்குகிறேன் அப்படின்னா, துரோணாச்சாரியர் தன்னுடைய குருநாதராகிய அக்னிவேஷ்யரிடத்திலே விற்பயிற்சிகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கற்றுக்கொள்ளுகின்ற பகுதியிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ துருபதன் என்கின்ற ராஜா அவரோடு இணைந்து, ஏன்னா குருகுல வாசம் என்பது எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ளுகிற இடம்தான். குருகுல வாசத்துல ராஜா பையன் யாரு, சாதாரணமான ஒரு முனிவருடைய பையன் யாரு, இவர் பையனு, இந்த மாதிரி வேறுபாடே கிடையாது. எல்லாரும் ஒன்னா ஒரே மாதிரிதான் பாடம் கத்துக்கணும். அப்படி ஒன்றாக பாடம் கற்றுக்கொள்ளுகின்ற போது இந்த துருபதன் ராஜவம்சத்தை சார்ந்தவன். எப்பயுமே பொதுவா இந்த பணக்கார வீட்டு பிள்ளைங்கள்ல சில பிள்ளைங்க ஒழுங்கா இருக்காது, ஒழுங்கா படிக்காது, ஒழுங்கா இல்லை. ஏன்னா அதுங்களுக்கு எல்லாம் கையை நீட்டினா வேலை ஆள் செஞ்சு செஞ்சு பழகிட்டாங்க இல்ல, அதனால அதுங்களுக்கு அந்த இயல்பு இல்லை. அப்படி இவனுக்கு அப்பப்போ மறதி, நிறைய விஷயம் செய்ய மாட்டான். அப்பெல்லாம் துரோணர் தான் என்ன பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார்.
ஏண்டா இதை மறந்துட்டியே, இதை பண்ணு, இன்னைக்கு இதை பண்ணணும்னாரு, இதை செய், இந்த மந்திரத்தை சொன்னாதான் இந்த பானம் போகும், இந்த பானத்துக்கு இதுதான் உரியது, இப்படி நிறைய சொல்லி சொல்லி கொடுப்பாரா? இந்த சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு விட்டோம் என்றால் வாய் வார்த்தைகளை தேவையில்லாமல் அள்ளி இறைத்து விடுவது அப்படிங்கறது நமக்கு ஒரு நல்ல பழக்கம். ஒரு எமோஷனல்ல சொல்லிட்டேன், இதெல்லாம் அப்பப்ப சொல்லக்கூடாது. தசரதர் சும்மா வாயை வச்சுக்கிட்டு இல்லாம ஒரு எமோஷனல்ல போய் நான் உனக்கு 2 வரம் கொடு, என் உயிரை காப்பாத்தினதுனால அவரு வினைய அவர் வாயாலேயே தேடி வச்சுக்கிட்டார் இல்லையா? அது மாதிரி இவன் ஒரு வேகத்துல என்ன சொல்லிட்டான், அப்பா நீதான் எனக்கு நிறைய உதவி பண்ண, நான் பாடம் படிக்கிறதுக்கு நீதான் எனக்கு காரணமா இருந்த, அதனால என் ராஜ்யத்துல நான் உனக்கு பாதி தர்றேன். ஏன்னா எதிர்காலத்துல ராஜ்யம் எனக்கு தானே வரும், எங்க அப்பாக்கு அப்புறம் நான் தானே ராஜாவாவேன், அப்ப நான் ராஜாவாயிட்டேன்னா உனக்கு பாதி ராஜ்யம் தரேன். அவர் சொன்னாரு, எனக்கு பாதி எல்லாம் வேணாண்டா, உன் நட்பு இருந்தா போதும், நீ என்னைக்கும் எனக்கு நண்பனா இரு, அது போதும். இல்ல இல்ல பாதி ராஜ்யம் உனக்கு தான், நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், பாதி ராஜ்யம் உனக்கு தான் தருவேன்னு. சரி, பாடசாலையில படிச்செல்லாம் முடிச்சுட்டாங்க, படிப்பெல்லாம் முடிஞ்சுது. இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இவர் கிருபருடைய தங்கையாகிய கிருபி என்கின்ற பெண்ணை மணந்து கொள்கின்றார் துரோணாச்சாரியார். அந்த பெண்ணை மணந்து கொண்டு இல்லறமாகிய நல்லறத்தை சிறப்பாக நடத்தி கொண்டே வருகின்றார். அவர்கள் இல்லறத்தினுடைய பயனாக அவர்களுக்கு அழகே உருவமான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அந்த குழந்தை எல்லா குழந்தைகளும் அழுவது போல் இல்லாமல் குதிரை போல் கனைத்தது. குதிரை எப்படி கனைக்கும், அது மாதிரி அந்த குழந்தை கனைச்சுது. மிக ஆற்றல் பெற்றவன், உலகத்திலேயே வித்தியாசமாக வளரப் போகின்றவன். அதனால் அவனுக்கு அஸ்வம் போல் அவன் கனைத்ததனால் அஸ்வத்தாமன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பெயர் வச்சு வளர்க்கிறார். இந்த குழந்தை வளருது, வறுமையும் வளர்கிறது. அவருக்கு ஒன்றும் பெருசா ஒரு குடிசை இருக்கு, அவ்வளவுதான். ஒன்னும் அவருக்கு என்ன ஒன்னும் சொத்து இத்து ஒன்னும் கிடையாது. இந்த குழந்தைய எப்படி வளர்க்கிறதுன்னு அவருக்கு தெரியல. பால் இல்ல, இவன் நல்லா சாப்பிட்டா தானே பால் ஊறுறதுக்கு, இவளுக்கே சாப்பாடு இல்லை. இவன் தண்ணிய குடிச்சிக்கிட்டு இருந்தா எப்படி குழந்தைக்கு பால் வரும்? குழந்தைக்கு பால் இல்ல. பால் இல்லாம இந்த குழந்தை அழறத அவரால் தாங்க முடியல. உலகத்திலேயே சகித்து கொள்ள முடியாதது குழந்தையின் அழுகை ஒலி மட்டும்தான். நிறைய பேர் எப்படிதான் சகிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த குழந்தைங்க அழுதாலே எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும். அதுவும் எனக்குன்னு சோதனைக்கு ட்ரெயின்ல போகும்போதோ ஃப்ளைட்ல போகும்போதோ என் பக்கத்து ஊர்ல இருக்கிற சீட்டெல்லாம் காலியா இருக்கும், ஒரு புள்ள இருக்காது. என் சீட்டுக்கு பக்கத்துல தான் புள்ளையே வரும். சில நேரம் எனக்கு ஃப்ளைட்ல எல்லாம் ஆயாமா வேலை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கும். அது வேற நம்ம மூஞ்ச பார்த்தோன்னே எல்லா பிள்ளைக்கும் என்ன தோணும்னு தெரியாது, எல்லாம் சிரிச்சுட்டு வேற வந்துடும். அந்த அம்மாங்க வேற என்கிட்ட என் பிள்ளை இருக்கவே மாட்டேங்குதுமா, உங்ககிட்ட தாமா இருக்குதுன்னு என்கிட்ட தள்ளி விட்டுருவான். ஒரு தடவை கனடால இருந்து ரிட்டர்ன் வர்றேன், நான் சாப்பிடல தூங்கல, அங்க தூக்கி வாங்கி வச்சதான் ஒரு பிள்ளைய. சென்னை ஏர்போர்ட்ல வந்து அந்த பிள்ளை அவங்க அம்மா கூட போகவே மாட்டேங்குது, பச்சை புள்ள. அதாவது முதல் முறையா அந்த விமானத்துல பயணம் பண்ற நிறைய பேருக்கு பாவம் ஃப்ளைட் வந்து மேலே ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி நமக்கு காதடைக்கிற மாதிரி குழந்தைக்கு காதடைக்கும். அப்ப காதை பொத்திக்கணும், இல்லைன்னா அதுக்கு வலி இல்லை, அது அழுகும். ஏன் அழுகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. சில பேர் தெரிஞ்சு வருவாங்க, சில பேர் தெரியாம வருவாங்களா, அதுவே பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல ஏறுறமே, எங்களை கொண்டு விடுவானோ என்ன பண்ணுவானோ, புருஷனை கூப்பிடாம யாரையும் கூப்பிடாம தனியா வரும்போது சில நேரம் பயந்துரும். நான் பார்ப்பேன், கொஞ்ச நேரம் பார்ப்பேன், சரி நம்மள்கிட்ட கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்குவோம். ஃப்ளைட்ல என்ன நம்ம என்ன பிரசங்கமா பண்ண போறோம், புள்ளைய வளர்ப்போம். எனக்கு இந்த புள்ள அழுதுனாலே பிடிக்காது. அந்த சத்தமே உலகத்திலே சகிக்க முடியாதது குழந்தையின் அழுகை ஒளிதான். குழந்தை அழுதா கொஞ்சம் என்னன்னு தாய்மார்கள் கவனிக்கணும். செல்லம்மா அழ விட்டுட்டு போயிடுறா, பாட்டுக்கு அழுது பாவம், அதுவே நிப்பாட்டுற வரைக்கும் கண்டுக்கிறதே கிடையாது. அப்படிலாம் குழந்தைங்க ரொம்ப நேரம் அழவும் கூடாது, அது ரொம்ப தப்பு. இவர் இந்த புள்ள பசித்த அழுகுது, சும்மா அழுதாலாவது பரவாயில்ல, பசியில அழுகுது. இவர் பசியை தாங்கிக்குவார், பொண்டாட்டி பசியை தாங்கிக்குவார். குழந்தை என்ன பண்ணும் பாவம், என்ன பண்ணலான்னு யோசிச்சார். அப்போ பரசுராமர் தன்னுடைய பொருட்களை எல்லாத்தையும் எல்லாருக்கும் தானம் பண்றார் அப்படிங்கிற செய்தி அவருக்கு கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்காக கிளம்பி போறார். இவர் போய் சேர்றதுக்கும் அவர் எல்லாத்தையும் தானம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வர்றதுக்கும் சரியா இருந்துச்சு. பரசுராமர் கிட்ட வந்து நீங்க எல்லாருக்கும் எல்லாம் தானம் பண்றீங்களாமே, எனக்கு சொன்னாரு கொடுமையிலையும் கொடுமை இந்த இல்லைன்னு கேட்கறது, அதை விட கொடுமை இல்லை என்று சொல்பவனுக்கு இல்லை என்று திரும்ப பதில் சொல்றது.
என்னை இப்படி ஒரு சங்கடமான நிலைமைக்கு ஆளாக்கிட்டியப்பா. என்கிட்ட 2 தான் இருக்கு. ஒண்ணு நான் கற்ற வில்வித்தை, மற்றொன்று என் உயிர். இந்த 2ல எதையாவது ஒண்ணு உனக்கு கொடுத்தே தான் தீருவேன். உன்னை வெறுங்கையோட நான் அனுப்ப மாட்டேன். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நீ வாங்கிக்கோ. உனக்கு என்ன வேணும் கேளு. உங்க உயிரை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு வில்வித்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் விதவிதமா வில்வித்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் அக்னிவேஷ முனிவர் கிட்ட படிச்சேன். நீங்க உங்க வில்வித்தையை வேணா எனக்கு தானமா கொடுங்கன்னு கேட்டு அவருடைய வில்வித்தைய துரோணாச்சாரியார் தானமாக பெற்றார். எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அவருக்கு அந்த வில்வித்தைங்கிறது. அந்த வில்வித்தையை அவர் பெற்றுக்கொண்டார். அப்பதான் அவர் என்ன பண்ணாரு, இந்த வில்வித்தைகளை வைத்துக் கொண்டு அப்படியே போனோம்னா, அந்த அம்மா சொல்றா, எங்க அண்ணா கிருபர் அஸ்தினாபுரத்துல இருக்கிறாங்க, அங்க போனோம்னா பெரியவர் பீஷ்மர்லாம் இருக்கிறாரு, அவங்க கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாமே அப்படிங்கிறார். ஆமா, சரியான யோசனை தான், பா போகலாம்னு இவங்க 2 பேரும் கிளம்பி இப்படி போகும்போதுதான் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு தான் பாதி ராஜ்யம் தர்றேன்னு சொன்னானே என் நண்பன், ஏன் அவன்கிட்ட போய் நம்ம பாதி ராஜ்யம் கேட்க கூடாது? இப்படி ஊர் ஊரா போய் எல்லார்கிட்டையும் அலையிறதுக்கு. ஆமாங்க, நானும் மறந்துட்டேங்க. ஆமா, நானும் மறந்துட்டேன். நான் போய் பாதி ராஜ்யம் அவன்கிட்ட வாங்கிட்டு வர்றேன். நமக்கு பாதி ராஜ்யம் என்ன, சும்மா கொஞ்சம் கொடுத்தா கூட நம்மளுக்கு பத்தாதா? அதனால நான் போய் வாங்கிட்டு வர்றேன்னு இவர் நேரா கிளம்பி போனார். அவன் ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டான் பாவம். ஆனா சபையில எல்லார் முன்னாடியும் பாதி ராஜ்யம் கொடுக்குறவனா அவன் ஒரு இகழ ஆரம்பித்தார். சாதாரணமா என்னோட படிக்கிறவனுக்கெல்லாம் பாதி ராஜ்யம் கொடுக்கணும்னா என் நிலைமை என்ன ஆகும்? சும்மா ஏதோ கனா கண்டவன் போல வந்து இங்க நீ பிதற்றி கொண்டு இருக்கிறாய், அதெல்லாம் பாதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, என் ராஜ்யத்தை அபகரிக்க நீ பொய் சொல்லுகிறாய் அப்படின்னு அவர் பார்த்தார். இந்த பாரு, நானா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வேதத்தை மதிப்பவன், சாத்திரங்களை மதிப்பவன், புராண இதிகாசங்களை குருவின் மூலமாக கற்று வில்பயிற்சியே எனக்கு ஆயுதமாக்கி நான் அதையே உயிராக மதித்து நினைக்கிறேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முனிவருடைய ஆசிரமத்துல நடந்ததை நான் சொல்றேன். அதுக்கு என்ன சாட்சின்னா தெய்வம் தான் சாட்சி. ஏழைக்கு வாயில்ல அவன் பேசுவது சபையில உண்மை என்று ஏறவில்லை என்றால் தெய்வம் தான் சாட்சியா வரணும். அப்ப தெய்வத்தை சாட்சி சொல்லும். தெய்வம் ஒரு நாள் கண்டிப்பாக சாட்சி சொல்லும். நீ எனக்கு பாதி ராஜ்யம் கூட கொடுன்னு நான் உன்னை வெற்புறுத்தல, வேண்டாம், நீ பாதியை வச்சுக்கோ, எனக்கு ஒரு பசு மாடாவது கொடு. என் பிள்ளைக்கு பாலுக்காக தான் நான் வந்தேன், எனக்கு ராஜ்யம்லாம் வேண்டாம், நான் உண்மையே சொல்றேன். என் பிள்ளை பாலுக்கு அழுகுது, என் பிள்ளைக்கு ஒரு மாடு கொடுன்னு அவன் யோசிச்சான். இப்ப மாடு கேட்பான், அப்புறம் மாட்டை கட்டுறதுக்கு இடம் கேட்பான், அப்புறம் அந்த இடத்தை கூட்டி தள்ள ஒரு ஆளு கேட்பான், அப்புறம் அந்த மாட்டை கறக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி கேட்பா, அப்ப அவளுக்கு சாப்பாடு கேட்பான். இப்படியே இவன் பாதி ராஜ்யத்தை புடுங்கிடுவான். இவனுக்கு எதுவுமே நாம கொடுக்க கூடாதுன்னு அவனை இகழ்ந்தான். அவர் பார்த்தார், துருபதா, என்னையும் என் வீரத்தையும் நீ செய்த சத்தியத்தையும் என்றைக்கு மறந்து விட்டு என்னை அவமானப்படுத்தினாயோ, இந்த அனைத்து சபையில் இருக்கிற அனைத்து பேரையும் சாட்சியா வச்சு இன்னைக்கு நான் சொல்றேன், நான் என் வித்தையை கற்றுக் கொடுத்து அந்த வித்தையிலே கைதேர்ந்த ஒரு மாணவனை வைத்து உன்னை வெற்றி கொள்ள செய்வேன். நான் உன்னை ஜெயிக்க மாட்டேன், நான் யார் கூட சண்டைக்கு போக மாட்டேன், எனக்கு சண்டைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்னிடம் விற்பயிற்சி கற்றுக்கொண்ட ஒரு மாணவனை வைத்து அவன் தேர்காலில் உன்னை கட்டி இழுத்து இந்த ராஜ்யத்தையும் அடிமைப்படுத்தி எல்லாவற்றையும் என் காலடிக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு இவரு நேரா மனைவிட்டு போய் நடந்ததெல்லாம் சொன்னார். அந்த அம்மா பார்த்தா, கவலைப்படாதீங்க, நம்ம நேரா பெரிய ஊருக்கே போவோம், சின்ன ஊரெல்லாம் ஒன்றும் சரியா வராது, அந்த ராஜா இந்த ராஜா அதெல்லாம் வேண்டாம், நேரா நம்ம அங்கே போவோம் அப்படின்னு அஸ்தினாபுரத்தை நோக்கி வருகிறார்கள். பாண்டவர்கள் அப்பதான் பிறந்து குருகுல வாசத்துல கொஞ்சம் கொஞ்சம் இப்படியே ஏதோ இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட படிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இளமை பருவத்தை கழித்து கொண்டு இருக்கிறார்கள். துரியோதனன் ஒரு பந்தை வேகமா வீசுறான். அர்ஜுனன் அதை பிடிக்க தவறி விட்டான். அந்த பந்து போய் கிணற்றுல விழுந்து விட்டது. 2 பேத்துக்கும் சண்டை. இவன் 100 பேர், அவன் 5 பேர். அப்பவே நீங்க பாருங்க, இது நடந்தது துவாபர யுகத்துல இந்த வரலாறு, சரியா? துவாபர யுகத்துல 100 பேர் கெட்டவன், 5 பேரு. அப்பவே நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்தது, 100க்கு. இப்ப நீங்களே கணக்கு போட்டுக்கோ, எனக்கு தெரியாது. நல்லவனா வாழ்றது ரொம்ப கஷ்டம், மிக மிக நல்லவனாய் வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் மிக மிக நல்லவனா இருப்பது ஆபத்துன்னு பெர்னாட் ஷா எழுதினார். ரொம்ப கஷ்டம், நல்லவனாவே நம்மள
நம்ம இருக்கணும்னு நினைச்சாலும் நம்மளை சுத்தி இருக்கிற சமூகம் நம்மள இருக்கவே விடாது. நல்லவனா இருப்பது மிக கடினம். அப்பவே அவன் 100 பேர் அயோக்கியன், இந்த 5 பேரும் அழியணும்னே வேலை செய்வான். எப்ப பார்த்தாலும் இந்த 5 பேரை ஏதாவது பண்ணணுங்கிறதே துரியோதனனுக்கு ஒரு எண்ணமே. அவன் என்ன பண்ணான், நீ தானடா போட்ட கிணத்துக்குள்ள இறங்கி போய் கிணத்துல இருந்து எடுத்து கொடுறான். அது இருக்குது அவ்வளோ ஆழமான கிணறு, அதுக்குள்ள போய் எப்படிடா எடுத்து கொடுக்கறது? இவங்க எல்லாம் சண்டை, பிள்ளைங்க சண்டை தான் தெரியுமே. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற போது இவர் அங்கேருந்து வந்தார். இவர் பார்த்த உடனே, ஏப்பா குழந்தைங்களா சண்டை போடக்கூடாது, இளமையில ஒத்துமையாக இருக்கணும், சண்டைங்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு உடனே துரியோதனங்க, டாடி யார்கிட்ட வந்தீங்க வாதாடி நிக்கிற? உங்ககிட்ட இப்ப நாங்க ஒன்னும் கருத்தெல்லாம் கேட்கலையே, நாங்க சண்டை போட்டா இருந்தா சமாதானமா இருந்தா உனக்கு என்ன, போயாடி உன் வேலையை பார்த்துக்கிட்டு. அப்போ அர்ஜுனன் வந்து கும்பிட்டான். அண்ணா சும்மா, பெரியவங்களை அப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி தாத்தா சொல்லி இருக்கிற, தாத்தா பேச நீ கேட்கவே மாட்டேங்கிற, இரு நான் உங்க தாத்தாட்டே சொல்றேன். அவர் போய் வணங்கி சொன்னார், மன்னிச்சுக்கோங்க, தப்பா நினைக்காதீங்க, எங்க அண்ணன் நல்லவன் தான், கொஞ்சம் முன்கோபி பாவம். அவர் எப்பயுமே நல்லவனாவே சொல்லுவார், அவர் புத்தி அப்படி, அவர் கொஞ்சம் முன்கோபி, அதனால ஏதோ எங்க அண்ணா தெரியாம சொல்லிட்டாரு. எங்களுக்குள்ள சும்மா சின்ன சண்டை தான், பெரிய சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லை. வந்த கிணத்துக்குள்ள போட்டேன், அதை எடுக்க முடியல, அதனால எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம நீ எடு நான் எடுன்னு எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் ஒரு மந்திரம் சொல்றேன், அந்த மந்திரத்தை சொல்லி நான் கொடுக்குற குச்சியை நீ கணக்குல போடுறியா, பந்து மேல வரும் அப்படின்னாரு. அப்படியா, குச்சியை போட்டா பந்து மேல வருமா? ஆமா வரும், நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டே நீ போடு அப்படின்னு காட்டுல இருந்த ஒரு புல்ல எடுத்து அதை கிழிச்சு அதுல ஒரு குச்சி, இந்த நம்ம ஈக்கு மாத்து குச்சி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குச்சி அவன் கையில கொடுத்து நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி கிணத்துல அந்த பந்து மேல போட்டுக்கிட்டே இருந்தார். இவர் அந்த பந்து மேல போட்டுக்கிட்டே இருந்தாரா, அந்த குச்சி ஒண்ணு மேல குத்தி, அது ஒண்ணு மேல குத்தி, அது ஒண்ணு மேல குத்தி, அது அதுக்கு மேல குத்தி, ஆச்சரியத்திலே ஆச்சரியம், கிணத்துல இருந்த பந்த மேல நின்ன மாதிரியே எடுத்துட்டார். இந்த பிள்ளைங்களுக்கு ஐயோ இவர் ஏதோ மாயாவித்தை செய்கிற மாயக்காரன்டா, கிணத்துக்குள்ள இருக்கிற பந்தை எப்படியோ எடுத்து கொடுக்குறான். துரியோதன அரண்டை அடிச்சு ஓடிட்டான் முன்னாடி. தாத்தா தாத்தா, தாடி வச்ச ஒரு மாயாவி வந்துட்டான் நம்ம ஊருக்கு, என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு போய் எல்லாத்தையும் பீஷ்மர்கிட்ட ஒட்பிச்சு, தாத்தா தாத்தா இந்த அர்ஜுன பையன் தான் சொன்னதை கேட்காம அவர் சொன்ன மந்திரத்தை எல்லாம் சொல்லி குச்சி எல்லாம் உள்ள போட்டான் தாத்தா, அந்த ஆளை பார்த்தா மந்திரவாதி மாதிரி தெரியுது தாத்தா. இருடா பேசாம, என்ன அர்ஜுனா நடந்தது? அவர் நடந்தது எல்லாம் சொன்னாரா? சொன்னார், அவர் தான், நான் ரொம்ப காலமா அவரை தேடிக்கிட்டே இருக்கிறேன், இது மாதிரி பல்லாயிரம் வித்தைகள் அவர்கிட்ட இருக்கு, துரோணாச்சாரியார் என்பது அவருடைய பெயர், மிக உயர்ந்த அஸ்திர வித்தைகளை எல்லாம் அறிந்தவர், சகல மரியாதையோடு அவர் அழைச்சிட்டு ஒண்ணு போய் அவரை சகல மரியாதையோடு அழைச்சிட்டு வந்து அவரை தங்க வச்சு குருகுல வாசமே அப்படியே 1000 வாட் லைட் மாதிரி பிரகாசமாயிருச்சு. இதெல்லாம் தினம் புதுசு புதுசா கத்து கொடுக்குறாரு. துரியோதனனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நாளைக்கு என்ன சொல்லி தருவாரோ, நாளைக்கு என்ன சொல்லி தருவாரோ. துரியோதனனுக்கு ஒரே கவலை, தினம் இந்த ஆள் எதையாவது ஒன்ன படி 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 நம்ம உயிரை வாங்குற, எதுக்குதான் இந்த ஆளை பிடிச்சிட்டு வந்தமோ தெரியலையே, நம்ம தான் போய் தாத்தாட்ட வேற சொன்னோம், தாத்தா தாத்தா இப்படி ஒரு ஆள் வந்துருக்கிறான்னு. இவர்கிட்ட தினம் பாடம், தினம் வித்த, அக்னியாஸ்திரம் எப்படி விடணும், வருணாஸ்திரம் எப்படி விடணும், இந்த அஸ்திரம் எப்படி பிரயோகிக்கணும், ஒன்னொன்னா சொல்லி கொடுக்குற. அப்படியே ஒரு மறுமலர்ச்சி. அங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க. படிச்சு முடிச்ச உடனே குரு தட்சணை கொடுக்கணும் இல்லையா? குரு தட்சணை கொடுக்கறதுக்கு என்ன வேணும்னு கேட்டுதான் கொடுப்பாங்க. இந்த குருநாதர் கிட்ட நல்ல மாணவர்களுக்கு இலக்கணம் என்ன தெரியுமா? குருவுக்கு என்ன வேணும்னு கேட்டு தட்சணை கொடுக்கணும். சும்மா குரு தட்சணைன்னு இஷ்டத்துக்கு நமக்கு என்ன பிடிக்குதோ அதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துடக்கூடாது. சில பேர் குரு தட்சணை கொடுக்குறேன்னு இந்த சரஸ்வதி பூஜை, அப்புறம் இந்த ஆயுத பூஜை இதெல்லாம் சேரும்போது வெறும் ஆப்பிள், மாலை, பழம் எல்லாம், என்ன வாத்தியார் என்ன பழக்கடையா வைக்க முடியும், இல்ல பூக்கடையா வைக்க முடியும்? ஏதாவது பயன்படுத்துற மாதிரி வாங்கி கொடுக்கணும். சில பொருட்களை கொடுக்கும் போது ரொம்ப யோசிக்கணும். இந்த பொன்னாடைன்னு ஒண்ணு போத்துவாங்க எங்களுக்கு எல்லாம், நாங்க அதை என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியல. வீட்டு மேஜையில விரிச்சோம், அதுவும் நல்லா இல்ல, வாசல்ல தொங்கவும் விட முடியாது, அதை ஜாக்கெட்டும் தச்சு போட முடியாது. சின்ன பிள்ளைங்க இருந்தா பாவாடை தச்சு போடலாம், அதுவும் நல்லா இருக்காது, அதுவும் குத்தும். அதை ஒண்ணுமே பண்ண, ஒண்ணுத்துக்குமே லாயக்கு இல்லாத ஒரு பொருள். பல 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 பலன்னு வந்து இங்க பார்க்கும் போது ஒண்ணு நல்லா இருக்கும், அது 100 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அதுக்கு பேசாம ஒரு காட்டன்ல 4 கர்ச்சிப்பை வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி மேடைக்கு போகும்போது மூஞ்ச ஒத்திக்கலாம். ஒரு பிரோஜனமும் இல்லை. பரவாயில்ல, நான் தைரியமா ஏன் சொல்றேன்னா, அண்ணாச்சி நல்ல டர்க்கி டவுல் போடுறேன், அதனால நான் சொல்றேன். இல்லைன்னா வருஷமே நான் அண்ணாச்சிட்ட சொல்லியிருப்பேன், அண்ணாச்சி தயவு பண்ணி இந்த பொன்னாடியை போத்தாதீங்க, ஏதோ கார் ஷீட்லயாவது போட்டு உட்காரலாம், இந்த டர்க்கி டவலை குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், மூஞ்சி துடைக்கலாம், கை துடைக்கலாம். ரொம்ப அழுக்கா போச்சுன்னா கட் பண்ணி கிச்சன் டவலை
டசன் கணக்குல அடுக்கி வச்சு யாரெல்லாம் வர்றாங்களோ இல்ல வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் பொன்னாடை பொத்தி அனுப்பி விட முடியும். ஒரு பொருள் கூட நேத்தி எனக்கு யாரும் ஒருத்தர் கொடுத்தாரு, என்ன சார் தான் ஒன்று கொடுத்தாரு, நேத்தி ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. நான் போய் திறந்து பார்த்தா அது ஒரு கண்ணாடி இருந்தது. நல்ல கிஃப்ட் சார், பரவாயில்ல, எங்கேயாவது மாட்டியாவது வச்சுக்கலாம். சில பேர் முருகன் படமா தள்ளுவாங்க, நான் முருகன் படத்துக்கு கடை தான் வைக்கணும். என் வீட்டு செவுத்துல செவுரை காணோம், நான் இனிமே செவுரு எங்க இருக்குன்னு தேடணும். அதுல எல்லா படத்தையும் மாட்டி வச்சுட்டேன். இதுக்கு மேல எங்க கொண்டு மாட்டுறது முடியாது. இந்த பரிசுன்னு ஒண்ணு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது யோசிச்சு பரிசு கொடுக்கணும். நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஏதோ கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் பரிசு கொடுத்து பழகாதீங்க. அது வீட்டு பரன்லயோ தேவையே இல்லாம பீரோலையோ எங்கேயோ அடியில போட்டு கூட்டிடுவாங்க. உருப்படியா நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா கூட ஒண்ணு அவங்க சௌக்கியமா சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கணும். எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போறீங்களா, பிள்ளைங்களுக்கு ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு போங்க, ஒரு பாதாம் வாங்கிட்டு போங்க, ஒரு பிஸ்தா வாங்கிட்டு போங்க. அவ்வளோலாம் எங்களுக்கு வசதி இல்லைம்மா, கடலை மிட்டாய் வாங்கிட்டு போங்க, கமர்கட்டு வாங்கிட்டு போங்க. என்ன கெட்டு போச்சு, நமக்கு அதெல்லாம் மறந்தே போச்சு. வணிகர்கள் கடையில வச்சு விற்கிறாங்க. எதுக்கு விற்கிறாங்க, நாமெல்லாம் போய் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு தான் விற்கிறாங்க. நாங்க உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் தட்டி ஆன்லைன்ல எல்லாத்தையும் வாங்குவோம், நோகாம நாங்க வேலை பார்ப்போம் அப்படின்னா நம்மளை நம்பி கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாவம். கடைக்கு போங்க, கடையில போய் வியாபாரம் பேசுங்க. வியாபாரம் பேசுற முறையே இன்னைக்கு மறந்து போச்சு தெரியுமா, மறந்தே போச்சு. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல சின்ன பிள்ளையில தேங்காய்ச்சில் போய் கடையில வத்த போட்டு வாங்குவோம், ஞாபகம் இருக்கா? அண்ணாச்சி வந்து தேங்காயை வச்சிருப்பார், அதை எப்படா உடைப்பாருன்னே கடையில நிற்போம். ஏன்னா தண்ணி ஓசியா கொடுப்பார். அதுக்கு ஒரு கொட்டாங்குச்சி வேற, இந்த கொட்டாங்குச்சியை வச்சுக்கிட்டு நிற்போம். அவரு பாப்பாரு, இரு பாப்பா இன்னும் ஒரு பத்தை இருக்கு, கடவுளே இந்த ஒரு பத்தை யாராவது வந்து வாங்கிட்டு போகணுமே. அதை வாங்கிட்டு போன உடனே அவர் அதை உடைச்ச உடனே அந்த தண்ணியை அழகா புடிச்சு கொடுப்பார். அதை குடிச்சிருவோம். தேங்காய்லாம் முழுசாலாம் வீட்டுல வாங்க மாட்டோம், நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் தான்ப்பா, அதனால நாங்கெல்லாம் வாங்க மாட்டோம். எல்லாரும் அப்படித்தானா? நம்ம என்ன தென்னந்தோப்பா வச்சிருந்தோம், வீட்டுல கொண்டு வந்து தேங்காயை உரிச்சு மட்டை மட்டையா போட்டு வச்சுட்டு போறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க போனீங்கன்னா கடையில வாயை மூடிக்கிட்டு கிலோல நிறுத்து கொடுக்குறான். குப்பையில தூக்கி போடுற ஓட்டுக்கும் காசு கொடுத்துதான் வாங்கிட்டு வர்றோம். தலையெழுத்து தேங்காயை நிறுத்து வாங்கும் போது எனக்கு அப்படியே, அதுவும் இப்ப தேங்காய் என்ன விலை விற்குது, 60 ரூபாய் 50 ரூபாய். பாருங்க, யோசிச்சு பாருங்க வியாபாரம் என்ன நிலைமைக்கு போயிடுச்சு இன்னைக்கு நிலைமை. கடையில போய் லிஸ்ட் போட்டு தோரம்பருப்பு 1 கிலோ, பாசிப்பருப்பு 1 கிலோ, மிளகா 1/2 கிலோ, மல்லி 1 கிலோன்னு வாங்கிட்டு இருந்த வரைக்கும் வீட்டுல ஒழுங்கா சாமான் இருந்துச்சு. இப்ப போனா வண்டியை தள்ளிட்டு போய் கண்ணுல பாக்குறதெல்லாம் போடு, இதையும் போடு இதையும் போடு, பத்தாதுன்னு பில்லு போடும் போது வேற பக்கத்துல ஒண்ணு வச்சிருக்கிறான், மிச்சமா இருந்தா இதையும் போட்டுக்கோ. ஆக நம்ம பச்ச காலி பண்ணாம நம்மள வெளியே அனுப்ப மாட்டான். நான் நிறைய கடைகள் வழக்கமா நான் வாங்குறதுனால நான் சொல்றேன், நான் இளமையில கடையில ஒரு மாசம் ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ சாமான் சேர்த்து எழுதி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். கடைக்கார அண்ணாச்சி கேட்பார், என்ன வீட்டுல விசேஷமான்னு கேட்பார். நம்ம வீட்டுல எவ்வளவு சாப்பிடுவோங்கிற வரைக்கும் அளந்து நம்மளை ஒவ்வொருத்தரையும் நிறுத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரிகளை கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், சமூகத்தில இருந்து மறந்துகிட்டே வர்றோம். மறக்காதீங்க, அவங்கள்ட்ட போய் பேசும்போது நம்ம குடும்பம் நம்ம நல்லா இருக்கணும், இந்த அரிசி தான் நல்லா இருக்குமா இதே வெடிங்க, இல்லைன்னா சாருக்கு சாப்பாடு பிடிக்காதுன்பாங்க. என்ன யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்தோடு ஒருவராக பழகினோம். வியாபாரம் மறந்து போச்சு. சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் மறந்து போச்சு. எல்லாத்தையும் இப்படியே தட்டி தட்டி போட்டு அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அப்புறம் ரிட்டர்ன் அனுப்பு, அப்புறம் திரும்ப வாங்கு, ரிட்டர்ன். பல பேருக்கு வாங்குறதும் அனுப்புவதுமே தான் வேலை, வேற வேலையே இல்லை. வாங்க, சைஸ் பத்தல, அது பத்தல, இது பத்தல. பழையபடி நம்மை சார்ந்து நம்மால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை வாழ வைத்து சின்ன சின்ன விஷயம். ஒரு வீட்டுக்கு போகும்போது கள்ள மிட்டாய் வாங்கிட்டு போகலாம், பொறி உருண்டை வாங்கிட்டு போகலாம். 4 வியாபாரிங்க மட்டும் கை தட்டுறீங்க. ஒரு பொறி உருண்டை வாங்கிட்டு போலாம். நாம ஃபாரின் சாக்லேட் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்தாதான் நமக்கு கௌரவம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. யாருக்கு என்ன தேவையோ, யார் எதை பயன்படுத்துவார்களோ, யாரை பார்க்க போறோமோ, நோயாளியை பார்க்க போனா ஒரே ஹார்லிக்ஸ் தான் வாங்கிட்டு போகணும்னு ஒரு முடிவை கட்டி, நோயாளி பெஞ்ச் மேல பார்த்தா ஒரு 5-6 பாட்டில் இருக்கும், அவன் ஹார்லிக்ஸே வெறுத்துருவான், அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டான். அது மாதிரி மொத்தமா கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, தள்ளிடக்கூடாது. யாருக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்க அதை எப்படி பயன்படுத்துவாங்க யோசிச்சு ஒரு பொருளை கொடுக்கறது தான் சிறப்பு. குருநாதருக்கு இப்ப குரு
குடுக்க தட்சணை எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு கொடுத்துருவாங்க. ஆனா பீஷ்மாச்சாரியார் சொல்லி கொடுத்தாரு. அதான் வீட்டுல பெரியவங்க இருக்கணும்ங்கிறது, பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. பீஷ்மாச்சாரியார் பசங்களை எல்லாம் பார்த்து சொன்னார், நாங்க அவருக்கு தட்சணை கொடுக்கறது வேற, நாங்க ராஜ மரியாதையோட அரண்மனை சார்பா அவருக்கு கொடுத்துருவோம். ஆனால் ஒரு மாணவனாக குருவின் ஆசையை நிறைவேற்றி அவருக்கு மனசுல என்ன விருப்பமோ அதை கொடுக்கிறது தான் சரியான குரு தட்சணை. அதனால பிள்ளைங்களா நீங்க எல்லாரும் போய் உங்க வாத்தியாருக்கு என்ன வேணும்னு கேட்டு அந்த குரு தட்சணையை நிறைவேற்றி கொடுங்கள் அப்படின்னாரு. ஏன்னா இவர் என்ன மனசுல வச்சிருக்கிறாருங்கிறது பீஷ்மருக்கு தெரியும். சகலமும் தெரிந்த பீஷ்மர் அவர் சொல்லாமலே பிள்ளைங்க வாயால கேட்க வைக்கணும்னு முடிவு பண்ணி அனுப்பிச்சு விடுறார். போனோடனே கேட்டோடனே துரோணருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம், ஐயோ என் பிள்ளைங்க என்கிட்ட கேக்குதுங்களே அப்படின்னு அவ்வளவு மகிழ்ச்சி. அவரு வருத்தத்தோட சொன்னாரு, துருபதனை வென்று தேர்காலில் அவனை கட்டி இழுத்து வர வேண்டும் அப்படின்னாரு. உடனே துரியோதனன் 100 பேர்த்த கூட்டிட்டு போய், நாம 100 பேர் இருக்கிறோம், இப்பவே கட்டி இழுத்துட்டு வந்துடும், இப்பயாவது வாத்தியார்ட்ட நல்ல பேர் வாங்குவோம்டா, இது வரைக்கும் தான் வாங்க முடியல, இப்பயாவது வாங்கிடுவோம் அப்படின்னு கர்ணனும் கூட நானும் வரேன்டான். படிக்கும் போதே கர்ணன் சேர்ந்துதான் படிச்சான். இதெல்லாம் எனக்கு சொல்ல டைம் இல்லை, அப்பப்ப சொல்லும் போது கர்ணன் எங்க வந்தான் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது, சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். கர்ணனும் குருகுல வாசத்துல ஒருத்தன் சேர்ந்துதான் படிக்கிறான். இவங்க எல்லாருமா போனாங்க, போய் அவரை ஜெயிக்க முடியல, தோத்துட்டு திரும்ப வந்துட்டாங்க. அப்போ பாண்டவர்கள்ல அர்ஜுனன் சொன்னா, அண்ணா கவலைப்படாதீங்க, போகும்போது என்ன கூப்பிட்டு போயிருக்க வேண்டியதானே, நான் வந்திருப்பேன்ல. எங்க வந்தாலும் இவன் தானே ஜெயிக்கிறான், நம்மள எங்க ஜெயிக்க விடுறான், அதனால இவன் இல்லாம போய் நம்ம ஜெயிச்சுட்டு வரலான்னு பார்த்தா இப்பயும் நடக்கல, சரி வா அப்படின்னு பாண்டவர்கள் போய் அர்ஜுனன் அவரை வென்று சொன்ன மாதிரியே தேர்கால்ல கட்டி இழுத்து கொண்டு வந்து துரோணாச்சாரியார் முன்னாடி இப்படி நிறுத்தினான். துரோணரை பார்த்து என்ன பேசுறதுன்னு அவனுக்கு தெரியல, பாவம் பேச்செல்லாம் போச்சு, அடிமையாயிட்டான். அவன் எழுந்து கை கட்டி நிற்கிறார். துரோணர் சொன்ன, துருபதா, நட்பின் வலிமை என்ன என்பதை அறியாமல் நீ நடந்து கொண்டாய், ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. இந்த ராஜ்யத்தை மீண்டும் உனக்கு நானே பிச்சையாக போடுகிறேன். எனக்கு இந்த ராஜ்யம் தேவையில்லை. அன்னைக்கு ஒரு பசுமாடு நீ கொடுத்திருந்தீனா இன்னைக்கு இந்த பிள்ளைகள் எனக்கு கிடைத்திருக்காது. நீ அன்றைக்கு பசுமாடு கொடுக்காது என்னை விரட்டிய காரணத்தினால் அர்ஜுனனை போன்ற ஒருவனுக்கு நான் ஆசான் என்று சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு இன்றைக்கு அவன் என்னை பெருமைப்படுத்தி விட்டான். என் மாணவனாலே தான் எனக்கு பெருமை, நல்ல மாணவர்களால தான் குருவுக்கு பெருமை வந்து சேரும். விவேகானந்தரால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பெருமை, ஊவே சுவாமிநாத ஐயரால தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு பெருமை, என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களாலே தான் அருணகிரிநாத சுவாமிக்கு பெருமை. நல்ல மாணவர்களால தான் குருவுக்கு பெருமை. அர்ஜுனனால இன்று நான் பெருமைப்பட்டு விட்டேன். இந்த பெருமை ஒன்றே எனக்கு போதும். நான் அந்த ராஜ்யத்தை உனக்கு மீண்டும் பிச்சையாக இடுகிறேன், உயிர் பிச்சையும் சேர்த்து தருகிறேன், போ சௌக்கியமா இரு அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். எனக்கு அப்படியே குத்துது. ராத்திரிலாம் அவனுக்கு தூக்கம் வரல, தவறு செய்து விட்டோம். ஆனால் நான் பழி வாங்கியே தீருவேன். அந்த அரச குணம், சத்திரிய ரத்தம் அவனை பழி வாங்க சொல்லுது. என்னை தேர்காலில் கட்டி இழுத்து வர செய்து என் ராஜ்யத்தை பறித்து என்னை அடிமையாக்கி அதே ராஜ்யத்தை மீண்டும் எனக்கு பிச்சையாக இட்ட துரோணரை அழிப்பதற்கு ஒரு மகனையும், அதை அவருக்கு சாத்தியமாகி கொடுத்த மகா வீரனாகிய அர்ஜுனனை மணப்பதற்கு ஒரு மகளையும் நான் பெற்றே தீருவேன் அப்படின்னு அவன் வைராக்கியமாக ஒரு வேள்வியை தொடங்குகிறான். அந்த வேள்வியை தொடங்கி வேள்வியிலிருந்து ஒரு அற்புதமான ஆகுதி செய்கின்ற போது அதில் இருந்து அமுதம் வெளிப்படுகிறது. தன் மனைவியை கூப்பிடுற அந்த அம்மா அப்பதான் பாவம் மேக்கப்ப டச் பண்ண போயிருக்கா. ஹோமத்துல உட்கார்ந்து ரொம்ப டயர்டாகி ஸ்வெட் ஆகி எல்லாம் வேர்த்து போய் டச் அப் பண்ணிட்டு வரலான்னு உள்ள போயிட்டா. இவ வருவா வருவா வருவான்னு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருந்தார், வரல. இந்த பண்ற பாதியார் என்ன பண்ணார், அவரை பார்த்தார், அவர் இவரை பார்த்தார், ரெண்டையும் பிரிச்சு 2 பாகத்தையும் எந்த அக்னியிலிருந்து அது வெளியே வந்ததோ அந்த அக்னிக்குள்ளேயே அதை திரும்பவும் விட்டார். அக்னியில விட்ட உடனே ஒரு பாதியிலிருந்து தேரோடும் வில்லோடும் ஒரு பெரும் இளைஞனாக திருஷ்டத்யுமனன் அப்படிங்கிறவன் வெளியில வந்தான். அக்னியிலிருந்து அவன் வெளியில வந்தான். அடுத்தது இன்னொரு பக்கத்திலே இருந்து அற்புதமாக அழகா கல்யாண வயதோடு நெருப்பில் இருந்து ஒரு பெண் வெளியே வருகின்றாள். கரிய நிறத்தை உடையவள், தேவதையை போல இருப்பவள். அதனால் அவளை கிருஷ்ணை என்று பெயரிட்டு அவளை அழைத்தார்கள். திரௌபதி அக்னியிலே இருந்து வெளிப்பட்டவள்.
அவள் மானுட கருவில் இருந்து வந்தவள் அல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. வரும்போதே அவளுக்கு கல்யாண வயசு, வரும்போதே அவள் திருமண காலத்தோடே வந்தாள். அக்னியிலே இருந்து வெளியே வந்த பெண்மணி, கருப்பா இருந்தாள், ஆனா களையா இருப்பாள். அவளுக்கு கிருஷ்ணை, கிருஷ்ணம்னா கருப்பு, கிருஷ்ணை அப்படின்னு அவளுக்கு பெயரிட்டு வளர்க்கிறார். இங்க நாளொரு வேணி பொழுதொரு வண்ணமாக பாண்டவர்கள் வளர்ந்து அப்படியே போய் 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 அரக்கு மாளிகையில கொண்டு போய் தள்ளிட்டான் துரியோதனாதிகள். அரக்கு மாளிகை பற்ற வைத்து விட்டு பாண்டவர்கள் தப்பித்து விட்டார்கள். ஆனால் பாண்டவர்கள் தப்பித்த செய்தி யாருக்கும் தெரியாது. பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என உலகமே நினைக்கிறது. ஆனால் விதுராழ்வாரின் சாமர்த்தியத்தாலே அவர்கள் சுரங்கத்தின் வழியாக தப்பித்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தங்களை யார் என்று காட்டிக்கொள்ளாது பாண்டவர்களும் குந்தி தேவியும் மறைந்து பாஞ்சால தேசத்துல ஒரு சாதாரணமான ஒரு குடிசையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க பாஞ்சாலிக்கு தாங்க முடியாத வேதனை. பாண்டவர்கள் மாண்டு போனா அர்ஜுனனும் மாண்டு இருப்பானே, அவள் வந்ததிலிருந்து அர்ஜுனனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வைராக்கியமா இருப்பா, நல்லா வரைவா. அர்ஜுனனை வரைஞ்சி வரைஞ்சி எல்லாரும் சொல்றாங்கல்ல, அர்ஜுனன் கண்ணு இப்படி இருக்கும், அர்ஜுனன் கை இப்படி இருக்கும், அவன் இப்படிதான் நடப்பான், அவன் இப்படிதான் பார்ப்பான், அர்ஜுனனுக்கு கை நீளமா இருக்கும்னு சொல்லுவாங்க. பாரதத்துல அர்ஜுனனுடைய கை மற்றவர்கள் கையை விட நீளமா இருக்கும்பாங்க. குருநாதர் சொல்வார், மிகப்பெரிய யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் கை நீளமா இருக்குமாமா. கை நீட்டா இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த சாமுத்ரிகா லட்சணத்துல ஒரு சிறந்த அழகு படைத்தவர்கள்னு அர்த்தம். அப்படி அவனுக்கு நீளமான கை இருக்கும், அவன் அம்பராதுணியை இப்படி எடுப்பான், இப்படி வளைப்பான். இதெல்லாம் கேட்டு 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 அவனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அர்ஜுனனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு முடிவிலேயே இருந்தாளா. இப்ப பாண்டவர்கள் மாண்டு போனார்கள். அவள் ஒரே கவலை, நான் யாரையும் மணக்க மாட்டேன், நான் வேறு யாரையும் மணப்பதாக இருந்தால் நான் மாண்டு போவேன்னு புலம்புறா. அவங்க அம்மா சமாதானப்படுத்தினா. இது ஏன் இப்ப இவ்வளவு பேசுற? பாண்டவர்கள் அப்படி எளிமையாக மாளக்கூடியவர்கள்னு நினைக்கிறியா? கிடையாது. சாத்திரம் சொல்பவர்களை அழைத்து நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பஞ்ச பாண்டவர்களின் ஜாதகம் உலகை ஆளுகின்ற ஜாதகம், அல்பாயுசுல போற ஜாதகம் கிடையாது. அவர்களுக்கு சில காலம் மறைந்து வாழ வேண்டும் என்று இந்த காலகட்டம் காட்டுகிறது. உயிருக்கு ஆபத்து உண்டுதான், ஆனால் அவர்கள் இறக்கக்கூடியவர்கள் அல்ல, எங்கோ வாழ்கிறார்கள், சமயம் வரும்போது வெளிப்படுவார்கள்னு அவங்க எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதை நான் உனக்கு சொல்றேன். அர்ஜுனன் இருப்பான், எங்கோ மறைந்திருப்பான், உன்னை வந்து அவனே மணப்பான், நீ கவலைப்படாத, தைரியமாயிரு அப்படின்னு தைரியப்படுத்துகிறார். இங்கே இவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஏற்பாடு சுயம்பரமாக ஆரம்பிக்கின்றார்கள். இந்த சுயம்பரம் ஆரம்பிக்கிற போதே ஏதாவது ஒரு இலக்கு வைத்து இந்த இலக்கை அவர்கள் அடைந்தால் தான் பெண்ணை தருவது அப்படின்னு ஒரு, எப்படி சீதைக்கு கொண்டு போய் ஜனக மகாராஜா வில்ல வளைச்சாதான் பொண்ணை தருவேன்னு வச்சார், அது மாதிரி திருஷ்டத்யுமனன் இதை ஏற்பாடு பண்றான். அவங்க கிட்ட ஒரு அற்புதமான தனுசு இருந்தது. அந்த தனுசை முன்னிறுத்தி இந்த தனுசை வளைத்து நான்கேற்றி குறி பார்க்கறதுக்கு கீழே வந்து இடம் இருக்கும், தண்ணியில மேல வந்து ஒரு சுழலும் பலகை இருக்கும், அதுல ஒரு துவாரம் இருக்கும். அது வழியா அந்த பானத்தை விட்டு அதுக்கு மேல சுழலா வட்டப்பலகை ஒண்ணு இருக்கும், அதுல ஒரு துவாரம் இருக்கும். அந்த துவாரத்து வழியா அந்த பானம் போய் அதுக்கு மேல அறுக்க வேண்டிய இலக்கு இருக்கும். இதை எவன் அறுப்பானோ அவனுக்கு தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு திருஷ்டத்யுமனன் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டான் போல. எல்லா ராஜாக்களும் கிளம்பி வர்றாங்க. சல்லியன், இங்கே இவரு துரியோதனன், கர்ணன், சகுனி, அத்தனை பேரும் இந்த தேசத்துல இருந்து எல்லாரும் கிளம்பி வந்து உட்கார்ந்து, ஏன்னா சுயம்பரத்துல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது வீரத்தை நிரூபிக்கிறது சாதாரண விஷயமா, அதனால எல்லாரும் வரலாம் அப்படின்னு அனைவருமாக கிளம்பி வந்து தயாரா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா பாண்டவர்கள் வரல. எப்படி வருவாங்க? அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, மறைஞ்சு வாழ்றாங்க. அப்போ பாண்டவர்களுக்கு அவங்க இருக்கிறதும் பாஞ்சால தேசத்தின் ஒரு ஓரமா ஒரு கட்ட கடைசி ஒரு பகுதியில ஒரு குடிசையில இருக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு செய்தி எல்லாம் போகும் இல்லையா, இந்த மாதிரி இங்க நடக்குதா, இங்க நடக்குதா, இங்க நடக்குதான்னு. அர்ஜுனன் என்ன பண்ணார், இந்த செய்தியை போய் தர்மர்கிட்ட சொன்னார். தர்மர் பார்த்தா நாமளும் கிளம்பி போவோம்னு அம்மாட்ட சொல்லாம 5 பேரும் அந்தணர்களாக மறைந்து வாழ்கிறார்கள். அந்தணர் வேஷத்துல வேதம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி வேதம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வேஷத்திலேயே வந்து அவர்களும் சுயம்பரத்துல உட்கார்ந்தாச்சு.
அரசர்கள் ஒரு புறம், அந்தணர்கள் ஒரு புறம், பார்வையாளர்கள் ஒரு புறம், பயங்கர கூட்டம். ஆளாளுக்கு அந்த வில்ல பாக்குறாங்க, அந்த இலக்க பாக்குறாங்க. எப்படி அறுக்கிறதுன்னு தெரியல. அது ஒன்னா இருந்தா கூட அறுத்துடலாம். முதல்ல இந்த வில்ல எடுக்கணும், அப்புறம் அதை வளைக்கணும், அப்புறம் அதை நான் ஏற்றணும், அதுக்கப்புறமா இதுல குறி பார்க்கணும். மேல பார்க்க கூடாது, கீழே குறி பார்க்கணும். அதை வானம் விட்டா சுழலும் வட்டத்துக்குள்ள போய் சுழலாத வட்டத்துக்குள்ள நுழைஞ்சி அதுக்கு மேல இருக்கிற அந்த லட்சுமியை அறுக்கணும். இதெல்லாம் யாரால நடக்கும்? எல்லாம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொருத்தரா எழுந்து வர்றாங்க. துரியோதனன் எழுந்து வந்தான். பாவம், பயிரளவு இருக்கும் போது அவனுக்கு அந்த குறி தப்பி கீழே விழுந்து ஒரே அசிங்கமா போச்சு. கர்ணன் எழுந்து வந்தான். மயிரிழையில அவனுக்கு தப்பி கீழே விழுந்து அவனுடைய தலையில இருந்த கிரீடம் ரெண்டும் உடைஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். கர்ணனால முடியல, துரியோதனால முடியல, ஒருத்தராலே முடியல. கிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கிற, பலராமர் உட்கார்ந்து இருக்கிற, அந்த பக்கம் பாண்டவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கதான் பாண்டவர்கள்னு கிருஷ்ணன் கண்டுபிடிச்சிட்டார். கிருஷ்ணர் அங்கேருந்து ஜாட காட்டுற, தர்மா சௌக்கியமான. அவங்க 5 பேர் இருந்த இடத்திலே இருந்து கும்பிட்டாங்க. கண்ணா, ஏதோ நீ இருக்கிறதுனால நாங்க சௌக்கியமா இருக்கிறோம். நல்லா. இவங்க ஒருத்தரும் நடக்கல. அர்ஜுனனுக்கு ஒரே ஆசை, திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனுக்கு ஒரே ஆசை. அவன் என்ன பண்றான்? அண்ணாட்ட போய் கேட்க முடியுமா? மூத்தவர் அவர்கிட்ட போய், என்ன நான் போட்டா வீட்டுல வளைக்க பேசாம இருறா என்ன அப்படி என்ன, அவனுக்கு நம்மளே மறைஞ்சிருக்கிறோம் ஏதோ சொல்லிடுவார். அதனால அர்ஜுனன் நேரம் அங்கிருந்து கண்ணனுக்கு கஞ்சாட காட்டுறான். கண்ணா, நான் வளைச்சிருவேன், சொல்லு. அவரை யார்கிட்டயா? அண்ணன்ட்ட சொல்லு. எங்க அண்ணன் சொன்னாதான் நான் எந்திரிச்சு போக முடியும். கிருஷ்ண பரமாத்மா அங்க இருந்து ஜாட காட்டார். தர்மருக்கு, தர்மா வில்ல வளைக்க சொல்லு. இப்பயா நாங்களே பஞ்சப்பரதேசியா ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நீ சொல்லு. அவர் அப்படி திரும்பி, அண்ணா என்ன என்ன இல்ல ஏதோ சொல்ல. ஆமா சொல்ல வந்தேன், நீ வில்ல. அதெல்லாம் உங்க ஆசீர்வாதம், குருநாதர் ஆசீர்வாதம். அப்ப அர்ஜுனன் எழுந்தான். திருஷ்டத்வீமனை பார்த்து கேட்டா, இது அரச நியதிக்கு மட்டுமா, அந்தணர்களும் இதில் கலந்து கொள்ளலாமா? அரசர்களுக்கு மட்டும்னா சொல்லிடு, அந்தணன் வரலான்னா நான் வந்து வளர்ப்பேன். அவன் சொன்னா, இங்கு வீரத்திற்குத்தான் பிரதானமே தவிர குலத்திற்கு பிரதானம் அல்ல, யார் வேண்டுமானாலும் வந்து வளைக்கலாம்னு சொன்னோன்னே அவனுக்கு வயிற்றுல பால வாத்த மாதிரி ஆச்சு. எங்க இல்ல இல்லன்னு அண்ணங்காரன் சொல்லிட்டான்னா, எல்லா அண்ணனையும் கரெக்ட் பண்றதே ஒரு வேலையா இருக்குது. என்ன பண்றது? அவன் உடனே வீரத்திற்கு தான் இங்கு பிரதானம் அப்படின்னு வேகமா எழுந்து போனான். எழுந்து போன உடனே ஒரே கணப்பொழுது வில்லை வளைத்தான், நான் ஏற்றினான், குறிபார்த்தான், இலக்கினை அறுத்தான், திரௌபதி மாலை போட்டான். இவங்களுக்கு உள்ள எரியுது. நாமளும் காலையில இருந்து உட்கார்ந்து நின்று நடந்து தடவி தண்டாலாம் தூக்கி பயிற்சி எல்லாம் பண்ணி இதை எப்படியாவது திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சா, எவனோ ஒருத்தன் வந்து இதை பண்ணிட்டு போயிட்டானே, இவனை எப்படி இந்த பொண்ணை தூக்கிட்டு போக நம்ம அனுமதிப்போம்? அதெல்லாம் முடியாது. அரசர் கூட்டம் எல்லாம் எந்திரிச்சிருச்சு. அதெல்லாம் நடக்காது. அவனை நாங்க ஒத்துக்க மாட்டோம். எங்கிருந்தோ வந்த ஒரு அந்தணன் ஏதோ இந்த இலக்கை அறுத்து விட்டு வீரன் என்கிறானே, எங்களை எல்லாம் ஜெயிச்சுட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போக சொல்லு. தர்மர் பார்த்தார், நான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு அவர் சண்டைக்கு வந்தார். பீமன் பார்த்தா, டேய் தம்பி இருடா, நான் பாத்துக்கிறேன். நம்ம ஒரு பெரிய தூண் இருந்ததா, பாவம் வட்ட கதை இல்ல, தூணை ஒரே புடுங்கி எதிர்த்தாப்புல வந்தவனையெல்லாம் தூணாலே ஒரே சாத்து எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நகுலனும் சகாதேவனும் தப்பிச்சு போறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு தேரை பிடிச்சி 5 பேர் எல்லாத்தையும் கொன்னுட்டு திரௌபதியை தேர்ல ஏத்திட்டு மின்னல் வேகத்துக்கு பறந்து போயாச்சு. துருபதனுக்கு ஒண்ணுமே புரியல. சபையில எல்லாரும் இருந்தாங்க, ஒருத்தனாலையும் வளைக்க முடியல. திடீர்னு வேலையா இருந்தா. தர்மா என்னன்னு சொல்லுன்னா, இன்றைக்கு ஒரு பிக்ஷைக்கு சென்றோம், புதிதாக ஒரு பிக்ஷை கிடைத்திருக்கிறது, என்ன செய்யன்னு கேட்டார். எப்பயுமே ஏதாவது எடுத்துன்னு வந்தா இந்த அம்மா என்ன சொல்லுவா, ஏப்பா அடிச்சுக்காம கொள்ளாமா, 5 பேரும் ஒன்னா சாப்பிடுங்கன்பா. உங்களுக்கு இப்படி சொல்லியே பழகி ஏதோ புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன்னு அது என்னது ஏதுன்னு பார்க்காம அந்த அம்மா என்ன பண்ணிட்டா, 5 வீரும் ஒரு வீராய் பகிர்ந்து கொள்கன்ட்டா. முடிஞ்சது கதை. வெளியில வந்து பார்த்தா அழகே வடிவமான திரௌபதி, ராஜகுமாரி. என்னப்பா தர்மா, அம்மா உன் வாக்கு பொய்க்காது, நீ சொல்லுவதே எங்களுக்கு வேதம், அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இவ்வளவு போது உள்ள கூட்டுவா.
அவளை உள்ள அழைச்சிட்டு வந்து அவளை சமாதானம் பண்ணி அவரை உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் பகிர்ந்து திரௌபத சந்தோஷமா எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுறா. இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா நின்று திருஷ்யத்யும்னன் பார்த்துட்டான். பார்த்துட்டு நேரா போய் அவங்க அப்பாட்ட சொன்னா, அப்பா அப்பா வந்த 5 பேரும் பாண்டவர்கள் தான், சண்டையை நான் பாத்துக்கிறேன்னு ஒருத்தர் எந்திரிச்சார் பாரு வேகமா, அவர் தான் யுதிஷ்டிரர், அவர் தான் தர்மர். தூண ஒருத்தன் குடுக்கறான் பாத்தியா, அவன் தான்ப்பா பீமன். இந்த தேரை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க இருந்து கடத்திட்டு போறதுக்கு உதவி செய்ததான் நகுலனும் சகாதேவனும். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணதான்ப்பா அர்ஜுனன். அர்ஜுனன் கூட என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா, நான் பார்த்தேன். அவங்க வீடு குடிசைதான், 5 பேரும் மாறு வேஷத்துல இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியல, ஆனா ஏதோ யுத்தம், அப்புறமா போய் நிலத்தை மீட்பது, இந்த மாதிரி எல்லாம் ஏதோ அவங்க கோடு வேடா பேசிக்கிட்டாங்க. அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணம் நமக்கு தெரியல, கண்டுபிடிச்சிடலாம். ஆனா தங்கச்சியை கல்யாணம் பண்ணது பார்த்தனே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு துருபதனுக்கு அப்பதான் நிம்மதியாச்சு. அப்பா இல்லைன்னா என் மக போக மாட்டாளே, அர்ஜுனனை அன்றி வேற யாரையும் மணக்க மாட்டேன்னு சொன்னவள் எப்படி போவாள்? சரி, இப்ப இவங்களுக்கு அப்படியே காட்டுல விட முடியாதேப்பா, நாட்டுல ஊரறியே எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணும், எப்படி கூப்பிடுறது? அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்க போய் அவங்க யாருன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம். அங்க இருக்கிற முனிப்பூங்கவர்கள்லாம் கிளம்பி போய் அவர்கிட்ட, எங்கள் ராஜா உங்களை அனுப்பினாரு, நீங்கள் தான் பாண்டவர்கள் என்று அவர் மனது நினைக்கிறது, தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? உங்க ராஜா நினைக்கிறது உண்மையா இருக்கலாம், அதுக்கு இப்ப என்ன? இல்ல, உங்களை அழைச்சிட்டு வரும்படி எங்களுக்கு சொன்னார். சரி வரோம். இவங்க கிளம்பி அரண்மனைக்கு போனா 4 வர்ணத்தவர் அணிகிற ஆடைகளையும் அங்க வச்சிருந்தாங்க. உங்களுக்கு எது வேண்டுமோ அந்த ஆடைகளை எடுத்துக்கொள்ள சொன்னார்கள்னு. யுதிஷ்டிரர் நேரா போய் ராஜ உடையில கை வச்ச உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆஹா இவர்கள் கன்ஃபார்ம் பாண்டவர்கள் தான், நீங்க உண்மை ரூபத்தை காட்டணும், நீங்க பாண்டவர்களா எங்கள் தேசத்துக்குள்ள இருக்கத்தான் நாங்க விருப்பப்படுகிறோம். உடனே அவர்கள் தங்களுடைய அந்தன உருவத்தை மாற்றிக்கொண்டு பழைய ரூபம் பாண்டவர்களாக எப்படி இருந்தார்களோ அப்படி அவங்க 5 பேரும் மாறிட்டாங்க. இப்போ குந்தி அம்மாவை அழைச்சிட்டு வந்து எல்லாரும் உட்கார்ந்து மனம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இவர் சொல்றாரு, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எங்க அம்மா வாய்க்கு பொய்க்க கூடாது, தாய் சொல்ல மீறி நாங்க நடக்க மாட்டோம், 5 பேரும் தான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு. திரௌபதி பேசாம இருக்கா, எதுவுமே பேசல. இவர் சொன்ன உடனே துருபதனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னப்பா இது நியாயம்? பல ஆடவர்கள் பல பெண்களை மணந்து இந்த உலகம் பார்த்திருக்கிறது, ஆனால் ஒரு பெண்ணை பல ஆடவர்கள் மணந்து இந்த உலகம் பார்த்ததில்லை. இது நியாயமா? இது எப்படி நியாயமாகும்? என் பெண்ணை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த உலகம் என்ன பேசும்? அவருடைய கற்பு அங்கு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டு விடுகிறதே, இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு அவர் பாவம் புலம்புறார். அவங்களுக்கு ஒண்ணும் புரியல, எப்படி அவர்களை சமாதானப்படுத்துவதுன்னு பாண்டவர்களுக்கும் தெரியல. இந்த பாரதத்துல எல்லாம் ஒரு கதையில ஒரு சுவாரஸ்யம் உண்டு தெரியுமா? என்ன தெரியுமா? எங்கெல்லாம் அடுத்த கட்டம் அது நகராம வழி தெரியாம அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வியாசர் வந்துருவார். அவர் தான் வந்து சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைப்பார், பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுவார். ஆதியிலிருந்து இது உண்டு. வியாசர் வந்துட்டார், என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? சாமி மன்னிச்சுக்கோங்க, 5 பேரும் ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க, இது நியாயமா? ஆடவன் பல பெண்களை மணக்கலாம், ஒரு பெண் பல ஆடவனை மணப்பது கற்பு நெறிக்கு இயல்பு அல்லையே, இவள் அக்னியிலே தோன்றியவள், பவித்திரமானவள், எப்படி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது? இது அவங்க எல்லாம் பேசாம இருக்கும் போதே தெரிய வேண்டாம் இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு. எங்களுக்கு தெரியாதே சுவாமி. தெரியாததுனாலதானே நீ அலற. தெரிஞ்சவங்க எல்லாம் பேசாம இருப்பாங்க, தெரியாதவன் தான் கத்திக்கிட்டே இருப்பான். இவர் கத்திக்கிட்டே இருக்கிறார், பாவம் என் பொண்ணு இப்படி ஆயிட்ட சொல்ற. அப்பதான் அவர்கள் அனைவரும் கேட்கும்படியாக நளாயினியினுடைய சரித்திரத்தை வேத வியாசர் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். நளாயினி சரித்திரம் முதல் நாள் எல்லாரும் கேட்டீங்களா? கேட்டாச்சு. நளாயினி கேட்காதவங்க யாராவது இருப்பீங்களே? நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா முதல் நாள் வராதவங்க நிறைய பேர் உண்டா. நான் திரும்ப கதை சொல்ல முடியாது, எனக்கு இந்த கதையை சொல்றதுக்கே நேரம் இல்லை, நானே 8:30க்கு முடிக்கணும். அதனால நளாயினி கதையை வாய்ப்பு இருந்ததுன்னா இனி ஒரு முறை எங்கேயாவது சொல்லும் போது கேட்டுக்கோங்க. நளாயினி கேட்டவங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணிடுறேன். நளாயினி கணவனோட என்ன பண்ணா? மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கொண்டு இருக்கிறது. ஒரு கட்டமான உடனே மௌத்கல்ய முனிவருக்கு வாழ்ந்தது போதும் என்கின்ற நிறைவு ஏற்படுகிறது. ஆனால் நளாயினிக்கு ஏற்படவில்லை. நளாயினி என்ன பண்றா? இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வோம், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வோம், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வோம்னா அவர் பார்த்தாரு, அம்மா எனக்கு வாழ்ந்த வாழ்க்கை போதும், அவ்வளவுதான், நான் தேவலோகம் போறேன்னு அவர் பாட்டி என்ன பண்ணிட்டாரு?
கிளம்பி தேவலோகம் போயிட்டார். மேல இருந்தானே வந்தாரு மௌத்கல்யா, திரும்ப மேலேயே போயிட்டார். இந்த அம்மாவால பாவம் அவர் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியல. சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தாள் நல்லாய். அவளுடைய தவத்துக்கு இறங்கிய சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்டார். பதிம்தேகி 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 பதிம்தேகின்னு கேட்டான். சுவாமி சொன்னார், நீ 5 முறை கேட்ட, அதனால 5 கணவன் வரக்கடவுதுன்ட்டார். சொன்னார், சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ ஆர்வத்துல வரம் கேட்க வேண்டுமே என்கின்ற வேகத்துல 5 முறை பதிம்தேகி, என் கணவன் எனக்கு திரும்ப கொடு, என் கணவன் எனக்கு திரும்ப கொடு, என் கணவன் எனக்கு திரும்ப கொடுன்னு நான் கேட்டுட்டேன். மிகப்பெரிய தப்பு சுவாமி. பெண் குலத்திற்கே ஒரு அவமான சின்னமாக என்னை மாற்றி விடாதீர்கள். நீங்கள் தந்தது வரம் அல்ல, எனக்கு சாபம் போல் தெரிகிறதே சுவாமின்னு. சிவபெருமான் சொன்னார், இல்லம்மா, உலகத்திலேயே உனக்கு இணையான கற்புக்கரசி ஒருவரும் இல்லை என்கின்ற வரத்தை தான் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். எப்படி சுவாமி அது சாத்தியம்னா, நீ அடுத்த பிறவியிலே அக்னியிலே தோன்றுகிற பவித்திரமான பெண்ணாக பிறப்பாய். அக்னியில் எரித்து சாம்பலாக்குவதுதான் அதன் குணம். அக்னி எதையுமே தோற்றுவிக்காது, அக்னி அழிக்கத்தான் தெரியும். ஆனால் அக்னியிலே இருந்தே நீ தோன்றினாய் என்றால் உன்னுடைய கற்பின் திறன் எவ்வளவு உயர்வு என்பதை உலகத்துக்கு காட்ட அக்னியில் இருந்தே நீ பிறப்பாய். இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத வரத்தை உனக்கு தருகின்றேன். 5 முறை கன்னியாக மாறுகின்ற ஒரே பெண் உலகத்தில் நீ மட்டும்தான். அவர் வரம் கொடுத்தார். தர்மரை கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் காலையில குளிச்ச உடனே அவள் கன்னிப்பெண்ணாக மாறிவிட்டாள். கன்னியாக மாறி விடுவாள். அடுத்த நாள் இப்போ யார கல்யாணம் பண்ணணும்? பீமனை கல்யாணம் பண்ணணும். அப்ப கன்னிப்பெண்ணாகவே கல்யாணம் பண்ணுவாள். அடுத்த நாள் காலையில அவள் மங்கள நீராடுகின்ற போது பீமன் கட்டின தாலி மறைஞ்சு போயிடும். மறுபடியும் அவள் கன்னிப்பெண்ணாகவே மாறி விடுவாள். அடுத்து அர்ஜுனனை மணப்பாள், அடுத்து நகுலனை மணப்பாள், அடுத்து சகாதேவனை மணப்பாள். இப்படி ஒரு வரத்தை சிவபெருமான் அவருக்கு தந்திருக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இது தெரியாம தான் பல பேர் திரௌபதி 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டான்னு ஆளாளுக்கு வாய்க்கு வந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. கதையை படிச்சா ஒழுங்கா படிக்கணும், இல்லைன்னா படிக்க கூடாது. சும்மா அறகுறையா அங்க கொஞ்சம் கட்டு இங்க கொஞ்சம் கட்டு சொற்பொழிவு எல்லாம் பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் சொற்பொழிவு பண்றதா ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. யார் வேணாலும் சொற்பொழிவு பண்ணலாம். வாய் இருக்கிறவெல்லாம் பேச்சாளன் ஆயாச்சு. என்ன படிக்கணும்னு வேண்டாம், சரியா படிக்கணும்னு வேண்டாம், உண்மையை பேசணும் அதெல்லாம் வேண்டாம். யாராவது பேசுறது வாட்ஸ்அப்ல வந்தது, யூடியூப்ல பார்த்தது, இங்க பிச்சு புடுங்குனது அங்க பிச்சு புடுங்குனதுன்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தாம் பெரிய பேச்சாளன் அப்படின்னு வாய்ப்பு வந்ததெல்லாம் சொல்ல வேண்டியது. பாஞ்சாலிக்கு யாருக்கும் இல்லாத அரிய பெரிய வரம். பாரதத்திலேயே ஆச்சரியமான பகுதி வியாசர் சொல்லுகிறார், உலகத்திலேயே இப்படி ஒரு வரம் பெற்ற பெண்மணி எவரும் இல்லை துருபதா, உன் மகளை தவிர. சிவபெருமானே இந்த வரத்தை தந்து உன் மகளை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறாள் என்று சொன்னால் இவளின் உயர்வு என்ன என்பதை நீ அறிந்து கொள். இவளை மகளாக பெறுவதற்கு நீ எவ்வளவு தவம் செய்திருக்கிறாய். அதனால்தான் துருபதராஜ குமாரியாக திரௌபதி என்கின்ற பெயரில் தான் இனி அவள் அழைக்கப்பட போகின்றாள். கிருஷ்ணை என்கின்ற பெயர் உலகத்துக்கு தெரியாது, உன் பெயர் தான் அவளுக்கு விளங்க போகிறது என்றால் நீ எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கிறன்னு எல்லாருக்கும் விளக்கி சொன்னார். எல்லாருக்கும் சந்தோஷம். இப்ப குந்தியில மனசுல இருந்த அவள் ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ நம்ம 5 பேரும் பகிர்ந்துக்கோங்கன்னு சொன்னமே அப்படிங்கிற குணம் அவள்கிட்ட, அந்த எண்ணம் மறைஞ்சது. துருபதனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்கின்ற எண்ணம் மறைந்தது. நாட்டு மக்களுக்கு ஐயம் இல்லை, எல்லாரும் போற்றும்படியாக திருமண ஏற்பாடு நடக்குது. சொன்ன மாதிரியே முதல் நாள் தர்மனை கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் காலையில அவள் நீராடும் போது கன்னிப்பெண்ணாக மாறிட்டாள். அவளுக்கே ஆச்சரியம். அடுத்த நாள் பீமனை மணந்தாள், அர்ஜுனனை மணந்தாள், நகுலனை மணந்தாள், சகாதேவனை மணந்தாள். 5 பேரையும் மணந்து சௌக்கியமா பாஞ்சால தேசத்திலேயே வாழ்றாங்க. நடுவுல ஒண்ணு வரும், இதை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இப்பவே சொல்லிடுறேன். நடுவுல நாரத மகரிஷி வந்து இவங்களை வாழ்த்துவார். ஏன்னா தேசாந்திரமா போறவர் இல்லையா நாரதர், அவர் வந்து இவங்களை வாழ்த்துவார். வாழ்த்தும் போது தர்மனையும் 5 பேர்த்தையும் உட்கார வச்சு திரௌபதியும் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லுவார், நீங்க 5 பேரும் இவளோட ஒன்னாதான் வாழ்றீங்க, உங்களுக்கு ஒரு நாளும் சண்டை வராது. ஆனா நான் ஒரு நியதி சொல்றேன், கேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே இதுபோல் பலரின் வாழ்க்கையில் இருந்து அவர்கள் நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. சும்மா ஒரு சொத்துக்கே அண்ணன் தம்பி அடிச்சுக்குவான். அதனால நாளைக்கு உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது, 5 பேரும் ஒத்துமையா இருக்கணும். ஒரு ஆண்டு ஒருவரை கணவனாக அவள் வரித்து கொண்டாள். தர்மன கணவனா நினைச்சுட்டா பாக்கி இருக்கிற 4 பேரும் பிள்ளைகளாக அவர்களிடத்திலே பழக வேண்டும். நடுவுல யாராவது அவர்கள் சேர்ந்து இருக்கும் போது பார்த்துட்டா தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும். அதே மாதிரி சகாதேவனோடு அவள் கணவன் மனைவியாக வாழ்ந்தால் மிச்ச 4 பேர்த்தையும் திரௌபதி நீ தகப்பனாக நினைத்துக் கொள்ள
கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு ஒழுக்க அறவுரைகளை கற்றுக் கொடுப்பார். இதன் பலனால தான் பின்னால அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போவான். பாரதத்துல இது ஒரு பகுதி, அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போன பகுதின்னு ஒண்ணு வரும். அதுக்கு காரணம் நாரதர் சொன்ன இந்த காரணம் தான். இப்ப 5 பேரும் பாஞ்சால தேசத்துல திரௌபதியோட குந்தி தேவியோட சந்தோஷமா சௌக்கியமா இருக்கிறாரு. பீஷ்மருக்கு ரொம்ப மனசு கவலை. திருதராஷ்டிரன்ட்ட போய் சொல்றாரு, ஏப்பா நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்னொரு நாட்டுல போய் இருக்கலாமா, இது நல்லதா? மாமனார் வீட்டுல இவ்வளவு நாள் உட்கார்ந்துருந்தா மத்தவங்க எல்லாம் ஏதாவது கேவலமா பேச மாட்டாங்களா, போய் கூட்டிட்டு வா. பீஷ்மர் சொன்னார், அது வேத வாக்கு, யாரும் அதை மறுக்க முடியாது. உடனே திருதராஷ்டிரன் என்ன பண்ணா, தன் மகனை கூப்பிட்டு அவங்கள போய் அழைச்சிட்டு வா. இப்ப எதுக்கு கூப்பிடுறீங்க? அவனெல்லாம் தொலைஞ்சு தலைமொழியாச்சு, நிம்மதியா இருக்கிறல்ல, இப்பயும் நீங்க என்ன நிம்மதியா இருக்க மாட்டீங்க, எதுக்கு கூப்பிடுறீங்க? என்ன இப்ப அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு பாதி ராஜ்யம் கொடுத்தா அவங்களும் ஆட்சி பண்ணிட்டுப்பா, கல்யாணம் காட்சிலாம் ஆகி போச்சு. இதுக்கப்புறமா அப்படியெல்லாம் விட முடியாது. அவங்களுக்கு அதெல்லாம் பாதி ராஜ்யம் இல்லை, நான் தரமாட்டேன். ஏன் எப்ப பார்த்தாலும் என் உயிரை வாங்குறப்பான்னு உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கம்முன்னு பேசாம கூட்டிட்டு வா, நான் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு அவங்கள அழைச்சிட்டு வர சொல்லி சகல மரியாதையோட அவங்கள தங்க வச்சு பாதி ராஜ்யம் பிரித்து தருகிறேன் அப்படின்னு காண்டி பவனம் அப்படின்னு ஒரு வனம் தனியா. இது கொஞ்சம் பழைய ஊருன்னு வச்சுக்கோங்களேன். பழைய ஊர், இது மாதிரி நல்ல மாட மாளிகை எல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா இடிஞ்சு போன 2-3 அரண்மனை இருக்கும், ஏதோ மக்கள்லாம் வசிக்கிறாங்க. அதை கொண்டு வந்து இவருக்கு கொடுத்தார். அவர் பார்த்தார், எது கொடுத்தாலும் வாங்கிக்கோ, தர்மருக்கு இதுதான் அப்படின்லாம் கிடையாது. தர்மருக்கு அதை பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச உடனே தர்மர் சந்தோஷமா வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் வந்தார். என்னப்பா இப்படி இருக்கிறீங்களேன்னார். கிருஷ்ணா, எதுவா இருந்தா என்ன, நம்ம இருப்போம்னார். அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ யாரு, எப்பேற்பட்டவன், சச்சக்கரவர்த்திகள்ல ஒருவனாக வாழ வேண்டியவன், இப்படி பழைய ஊர்ல இருக்கிறதா? தேவேந்திரன் நம்மால் தான் சூப்பரா இன்டீரியர் டெக்கரேஷனோட அழகா அற்புதமா தேவலோகம் மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன். அவர் நல்ல இன்ஜினியர், மையனை வச்சு கூப்பிட்டு அழகா இன்டீரியர் எல்லாம் பண்ணி அற்புதமான மாட மாளிகைகளை உருவாக்கி பிரமாதமான நகரம் இந்திரன் உருவாக்கி இந்திரபிரஸ்தம்னு அதுக்கு பேரே வச்சாச்சு. இப்ப இதை என்ன பண்ணணும்? பால் காய்ச்சணும். நாங்க வீடு கட்டி ஊர்ல இருக்கிறவனை எல்லாம் வீட்டு கூப்பிடுவோம். அவன் வந்து பார்த்துட்டு இது சொட்டை அது நொட்டை, இந்த செவுத்தை அங்க வச்சிருக்கலாம், இந்த ஜன்னலை இங்க வச்சிருக்கலாம். கஷ்டப்பட்டு உட்கார்ந்து பிளான் போட்டப்ப ஒரு பயிலும் சொல்ல மாட்டான். கட்டி முடிச்சோடனே வந்து சொல்லுவான், இதை ஏங்க போட்டீங்க, இந்த டோர் தாங்காதுங்க, குவாலிட்டியே இருக்காது. நான் என் வீட்டுக்கு போட்டிருக்கேன் பாரு, என்னமோ 100 வருஷம் அந்த கதவே பிடிச்சிட்டு அவன் தொங்குற மாதிரி. கட்டும் போது ஒருத்தனும் ஒன்றும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் இதை ஏன் பண்ண அதை ஏன் பண்ண, நமக்கும் சும்மா இருக்காது. நம்மளும் புதுமனை புகு விழா அப்படின்னு ஒரு பத்திரிக்கை அடிச்சு போற வரவனுக்கெல்லாம் வேற பத்திரிக்கை வைப்போம். வாயா, இந்த விலையை வெம்ப கூப்பிடுறதே யாரு? நாங்க தான். பத்திரிக்கை அடிச்சு வேற கூப்பிடுவோம். வா வந்து என் வீட்டுல வந்து தின்னுட்டு என்னையே நான் திட்டிட்டு போ. எங்க சம்பாதிச்சானோ, எப்படி சம்பாதிச்சானோ, ஐயோ எப்படி கட்டி சம்பாதிச்சானோ. இது தேவையா? அவனே பாவம் லோனை போட்டு கடனை வாங்கி பொண்டாட்டி நகையை வித்து என்ன காட்டை வித்து வீட்டை வித்து ஏதோ ஒண்ணு பண்ணி கட்டினா, அங்க வந்து எப்படி எல்லாம் கட்டி இருக்கிறான், என்னமோ கட்டி இருக்கிறான் பாரு, நம்மளுக்கு இதெல்லாம் முடியுதா அப்படின்னுட்டு சாப்பாட்டுல உப்பு இல்ல சாம்பார்ல புளிப்பு இல்லைன்ட்டு போயிடுவான். இவங்க சும்மா இல்லாம தேசத்து ராஜர்கள் எல்லாம் கூப்பிட்டு, ஏன்னா நாடு யாரு கட்டி கொடுத்தா? தேவேந்திரன். இது மாதிரி ஒரு தேசம் பார்க்கவே முடியாது. தேவாதி தேவர்கள்லாம் வர்றாங்க, எல்லாரும் அவருக்கு பரிசு கொடுக்குறாங்க. தேவலோகத்திலிருந்து பரிசா வருது. துரியோதனனுக்கு எரியுது வயிறு, என்ன ஜெலிசில் குடிச்சோம் அடங்கவே மாட்டேங்குது, எரியுது. இந்திரனெல்லாம் நான் முன்னாடி பார்த்ததே இல்லையே. மாமா அவன் யாரு? அவன் கொஞ்சம் தேஞ்சு இருக்கிறதுனால சந்திரன் நினைக்கிறேன் மருமகனே. இருக்கலாம் மாமா, இந்திரன் வர்றான், சந்திரன் வர்றான், வாயு வர்றான், எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிருஷ்ண பையன் தான். இவன் தான் சும்மா இல்லாம தேவலோகத்துல இருக்கிறவனையெல்லாம் புடிச்சு கூட்டியாந்து இங்க உட்கார வச்சு இப்படி எல்லாம் அவனுக்கு கட்டணும்னு ஏதாவது தேவையா? இருக்கிறதுலே பழைய ஊரு, தேஞ்சு போன ஊரு, இடிச்சு போனதெல்லாம் முடிச்சு இவன் தலையில கட்டி வச்சா இவன் இப்ப எங்க ஊரை பழைய ஊராக்கிட்டான். எரியுது. வர்றவங்களை எல்லாம் அவரை சாம்ராட்னு புகழ்றாங்க. தர்மனை எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாரும் பரிசு கொடுக்குறாங்க. வீடு கிரக பிரவேசம் பண்ண ஆளாளுக்கு வந்து வால் கிளாக் கொடுப்பாங்க, தெரியும்ல? வெறும் வால் கிளாக் தான் கொடுப்பான், வேற ஒண்ணும் கொடுக்க மாட்டான். நம்ம ஏதோ மணிக்கேன்னே செவரு கட்டின மாதிரி எத்தனை வால் கிளாக்க தான் வீட்டுல மாட்டுறது? எல்லாத்தையும் இல்லைன்னா போட்டோ ஃப்ரேம் கொடுத்துட்டு போவோம். நம்மகிட்ட போட்டோவே இருக்காது, அதை எதுக்குள்ள வைக்கிறதுனே தெரியாது, சும்மா வச்சு வைப்போம். இருக்கட்டும் இதுவும் ஒரு ஓரமா, ஏன்னா அதுக்குன்னே நாங்க ஒரு ஷோகேஸ் கட்டி வச்சிருப்போம்ல, அதுல ஏதாவது வைக்கணும்ல. ஆளாளுக்கு கொண்டு வர பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு அங்க இந்திரபிரசத்துல இடம் இல்லையா? அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு பரிசு வந்திருக்கும். கியூ நிக்கிதான், அடுத்த ஊர் வரைக்கும் நிக்கிதான் இவரை பார்த்து பரிசு கொடுத்துட்டு போக. கிரகப்பிரவேசனா அப்படி பண்ணணும். அந்த மாதிரி நல்லவனையெல்லாம் கூப்பிடணும். வீட்டுக்கு வந்தா ஐயா
கஷ்டப்பட்டு வீடு கட்டி இருக்கிற சௌக்கியமா இரு. 4 பேரை நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க 4 பேரை கூப்பிட்டாலும் அது உங்க சொந்தக்காரனாவே இருந்தாலும் அந்த 4 பேரும் உங்களை வாழ்த்துவான்னு தெரிஞ்சா அவனை ஒண்டி கூப்பிடு. நாமளே நமக்கு சூனியம் வச்சுக்கிறதுக்கு தேவையில்லாம இவனை கூப்பிட்டு அப்புறம் திருஷ்டி பட்டுச்சுன்னு பூசணிக்காயை சுத்தி வாசல்ல வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன கூப்பிடவே கூப்பிடாத. அவன் நம்மள்ட்ட கேட்பான் என்னைக்காவது ஒரு நாள், என்ன மச்சான் வீடு கட்டினீங்களாமே? ஆமாப்பா, ஏதோ என்கிட்ட இருந்ததை வச்சு ஏதோ என்னால முடிஞ்ச என்னமோ உள்ளுக்குள்ள வந்து சென்ட்ரலைஸ் ஏசிலாம் போட்டுக்கிறீங்களாமே, அதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல. அப்புறம் அந்த பக்கம் போகும்போது வந்துட்டு போ, அதோட நிறுத்திக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நாமளே போய் எல்லாத்தையும் செஞ்சு இவருக்கு தேவலோகத்தில இருந்து பல தேசங்கள்ல இருந்து இந்த ஒரு மாப்பிள்ளை வச்சிருக்கிறவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்ல மாப்பிள்ளை, தங்கமான மாப்பிள்ளை, காப்பி கொடுத்தாலும் சரி அத்தை, குடுக்கலனாலும் சரி அத்தை, பொண்ணையே கொடுத்துட்டீங்க. காப்பி என்ன கேடு, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நானே போட்டு குடிச்சிட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தர்றேன். புண்ணியம் பண்ண மாமியார் என்னத்த சொல்றது. இந்த முதல் மரியாதையில வர்ற சண்டை ஆதி காலத்துல இருந்து ஓயாத சண்டை. யாருக்கு முதல் மரியாதை? இப்ப தர்மருக்கு தெரியல. அவர் என்ன பண்ணாரு, துரோணர்கிட்ட போய் கேட்டார், குருநாதா யாருக்கு முதல் மரியாதை பண்ண? அவர் சொன்னார், எல்லாத்துக்கும் பெரியவர் உங்க தாத்தா பீஷ்மர் உட்கார்ந்து இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேள். அவர் சொல்லக்கூடாது, அவர்கிட்ட போய் கேள். அவர்கிட்ட போய் கேட்டார், தாத்தா எல்லாரும் வந்திருக்கிறாங்க, தாத்தா தேவர்கள்லாம் இருக்கிறாங்க, முனிவர்கள்லாம் இருக்கிறாங்க, ரிஷிமார்கள்லாம் இருக்கிறாங்க, யாருக்கு நான் இதுல முதல் மரியாதை பண்ணணும்? இந்த வேள்வி முடிச்சுட்டு பதத்தான் அடுத்து பண்ணணும், யாருக்கு பண்றதுன்னு அவர் பார்த்த. உலகத்தில் எத்தனை உயர்ந்தவர்கள் இருந்தாலும் நீ உயர வேண்டும் என்று உன் அருகிலேயே இருந்து உன்னை கைப்பிடித்து காத்து உன்னை தூக்கி நிறுத்தி தன் மார்போடு உங்களை அணைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் மேலான தெய்வங்களுக்கெல்லாம் உயர் தெய்வமாக விளங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவிற்குத்தான் உன்னுடைய முதல் தாம்பூலம் கொடுக்கணும், மறந்துடாதே. இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆமா யார் இருந்தா என்ன, கண்ணனை விட உயர்ந்தவர்கள் எந்த உலகத்திலும் இல்லை. கண்ணனின் பெருமையை நீ இன்னும் சரியாக அறியவில்லை, நாளாக பிறகு நீ அறிவாய். அதனால கண்ணனுக்கே உன் முதல் தாம்பூலத்தை கொடு அப்படின்னு முடிச்சுட்ட. பிற கண்ணனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு முதல் தாம்பூலம் கொடுக்கிற போது ஒரு கலவரம் காத்திருக்கிறது அப்படிங்கறது மட்டும் அவருக்கு தெரியும். என்ன நடந்தது அப்படின்னு இவருக்கு தெரியாது. அவங்க அம்மா கிருஷ்ணன் கிட்ட சத்தியம் வாங்கி இருக்கிறா, என் பையன் ஒரு லூசு பைய, அறிவில்லாதவன், முட்டா பைய, அவ உன்னை திட்டுறானேங்கிறதுக்காக பட்டு பட்டுன்னு நீ ஏதாவது தண்டிச்சிடாத கண்ணா, என்ன என்னதான் பண்ண சொல்றார். என் மகன் 100 பிழை செய்யும் வரை நீ பொறுத்து, அவன் 100 பிழையை நீ பொறுத்தால் அதை விட எனக்கு உயர்வு எதுவுமே இல்லை, தயவு பண்ணி அவன் 100 தப்பு செய்யாம நான் பாத்துக்கிறேன். அப்பவே கிருஷ்ணன் கேட்டார், 101வது பண்ணா ஓம்பாடு, அதுக்கு மேல நான் உன்னை தடை சொல்ல மாட்டேன், 100 பிழை நீ பொறு போதும். 100 பிழை பொறுத்தார், 100 பிழையும் அவன் திருத்தினான் மாதிரி தெரியல, பேசிட்டே இருந்தானா சக்கராயுதத்தை விடுத்து கொண்டுட்டார். கதை முடிஞ்சு போச்சு. இப்ப முதல் மரியாதை நடந்தது, வந்தவங்க எல்லாம் தாம்பூலம் வாங்கினாங்க, எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க, எல்லாரும் கிளம்பி போயாச்சு. தூரத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்து வந்த கொஞ்சம் சொந்தக்காரங்க மட்டும்தான் இப்ப இருக்கிறாங்க, கொஞ்சமான பேர் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றது அப்படின்னு அரண்மனையை சுத்தி பார்ப்பேன். ஏன்னா வந்ததுல இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அரண்மனையை சுத்தி பார்க்க டைம் இல்லை. அதனால இப்பதான் அரண்மனையை சுத்தி பார்க்க போறாங்க. துரியோதனன் சொன்னா, மாமா நம்ம போய் ஒரு ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம ஊர்ல ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளும் பண்ணி நம்ம நாட்டையும் அழகாக்குவோம், வா மருமகனே போலாம். போனா அந்த மயன் கட்டி இருக்கிறான் சபா மண்டபம், பிரமாண்டமா இருக்கும். அப்படியே நடந்து 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 தரையில நடக்கிறோமா எதுல நடக்கிறோன்னே அவனுக்கு தெரியல, மிதக்கிற மாதிரி இருக்குது. அங்க போனா நடுவுல பார்த்தா ஒரு தாமரை தடாகம். சொன்னா, தாமரை தடாகம் என்ன அழகா இருக்குது பாரு அப்படின்னா. அவன் சொன்னா, எந்த மடப்பையலாவது சபைக்கு நடுவுல குளம் கட்டுவானா? முட்டா பையன், அறிவில்லாதவன். சரி, எதுக்கும் நம்ம எல்லாம் ஜாகிரதையாவே போவோம் அப்படின்னு என்ன பண்ணா, துரியோதனன் தொட தெரிகிற அளவுக்கு துணியை தூக்கிட்டானாமா. பாவம், வேட்டி நடந்தா காய 40 நாள் ஆகும் பாருங்க. தூக்கி இப்படி புடிச்சுக்கிட்டு தொட தெரிகிற அளவுக்கு போய் படியில கால வச்சான், படியே இல்லை. குளத்துல கால வச்சான்,
குளமே இல்ல. தண்ணியில கால வச்சான், தண்ணியே இல்ல, ஆனா இருக்கு. மாமா குளமே இல்ல மாமா. ஆமாண்டா மாமா. தண்ணியே இல்ல மாமா. ஆமா மாமா. இது குளமே இல்ல மாமா. ஆமா, ஆனா குளம் இருக்கே, கண்ணுக்கு தெரியுதே. எப்படி மாமா தெரியுதுன்னு இப்படி மேல பார்த்தான். கர்ணன் சொன்னான், டேய் துரியோதனா, குளம் மேல இருக்குதுடா. எல்லாம் அப்படியே ஆன்னு பாக்குறோம். குளம் மேல இருக்குது. மேல பளிங்கு கல்லினை நவரத்தினங்களையும் பதித்து குளம் போல வடிவமைத்து கீழே நீரோட்டம் உள்ள கல்ல பதிச்சு வச்சிருக்கிறான். அந்த பிம்பம் இந்த தண்ணியில தெரியுற மாதிரி இது தூரத்துல இருந்து பார்த்தா குளம் மாதிரி தெரியுது. என்ன ஒரு டெக்னாலஜி! எத்தனை காலத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தரையே தண்ணி மாதிரி தான் தெரியுது. இது தரையா தண்ணியா? கண்ணை தடவி கதவுன்னு ஒண்ணு மாட்டுறான், 10 தடவை தேய் தேய்ச்சி மாட்டுவான், 40 வாட்டி அளவெடுப்பான். இந்த கதவு இப்படி இருக்கும், இந்த கதவு இப்படி இருக்கும். கேட்டா தரை சரியில்லை சார், நாங்க கரெக்டா தான் சார் கதவு செஞ்சோம். தரை வச்சோம் சொல்லுவான், நான் கரெக்டா தான் சார் வச்சேன், அவன் கதவு ஒழுங்கா செய்யல சாருன்பான். நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான். அவரு ஆச்சரியம், என்னடா ஆச்சரியத்திலே நடந்து போனான். அடுத்த ஒரு குளம். துரியோதனன் சொன்னா, மாமா மருமகனே, நம்ம இப்ப ஏமாறக்கூடாது. அது குளமே கிடையாது, அது தண்ணியே கிடையாது, அல்ல தாமரையே கிடையாது. அந்தரத்துல ஏதாவது பண்ணி வச்சிருப்பான், நம்மளை ஏமாத்துவோம். ஆமா மாமா, இந்த தடவை நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம பரம எதிரி அங்க நிக்கிறா பாருங்க, திரௌபதி. அவ நம்மளை பார்த்துட்டே இருக்கிறா, பக்கத்துல தோழிகிட்ட வேற என்னமோ பேசிட்டே இருக்கிறா. அதனால நம்ம இந்த தரம் ஜாகிரதையா போகணும், நம்ம தப்பு பண்ண கூடாதுன்னு துரியோதனை என்ன பண்ணா, வேகமா வேட்டி கீட்டி எல்லாம் இறக்கி விட்டுட்டு தொடையெல்லாம் காட்டாம வேகமா வீரமா நடந்து போறேன்ட்டு நடந்து போய் குளம் இல்லைன்னு நினைச்சு கால வச்சான். அது உண்மையிலேயே குளம். வழுக்கி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அவன் விழுந்தோடனே திரௌபதி சிரிச்சா. எப்பயோ விழுந்த துரியோதனை நினைச்சு இப்ப நீங்க சிரிக்கல. அவன் அப்போ விழுந்தான், தாபர யுகத்துல விழுந்தான். இன்னைக்கு அவன் விழுந்தான்னா நமக்கு சிரிப்பா இருக்குது இல்ல. அவ சிரிச்சா, தப்பு இல்ல, சிரிச்சது தப்பே இல்ல. அவ சிரிச்சதோட நின்று இருந்தா இன்னைக்கு இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லவே வேணாம், கதையே இல்லை. அவள் சிரித்ததோடு நிற்காமல் அநாகரிகமான ஒரு வார்த்தை சொன்னாள். என்னதான் இருந்தாலும் அப்பனுக்குதான் கண்ணு தெரியலன்னு நினைச்சோண்டி, பிள்ளைக்கும் கண்ணு தெரியல நீட்டான். கண்ணிருந்தும் குருடனாயிருக்கிறானே அப்படி. அவளுக்கு அப்படியே முள்ளு மாதிரி தச்சிருச்சு. போனா, மாமா இவளை எப்படியாவது பழிவாக்கணும். மருமகனே, நான் ஒரே ஒரு யோசனை சொல்றேன். பல காலம் உனக்காக நான் கஷ்டப்பட்டு அந்த யோசனையை கண்டுபிடிச்சேன். என்ன மாமா? சூதாட கூப்பிடு, சூது போர்ல உன்னை நான் ஜெயிச்சு காட்டுறேன். மானா மாமா, அவன்கிட்ட பலவாட்டி போர் பண்ணி நான் தோத்து முதுகு புண்ணாகி அடி வாங்கி, சூது போரில் நீ தோற்க மாட்டாய். எப்படி மாமா சொல்ற? நீங்க 100 பேர் வேணா உட்காருங்க, நான் ஒருத்த உட்காருறேன். நீங்க 100 பேரும் கேட்கிற எண்ணிக்கையே நான் பகடையில போட்டேன்னா நம்புவியான்னார். கண்டிப்பா நம்புறேன் மாமான்னார். 100 பேரும் கேட்ட எண்ணிக்கையை அவன் போட்டு காட்டினான். மாமா இது என்ன ஆச்சரியம்? மருமகனே வா, உனக்கு மட்டும் நான் சொல்றேன், யாருக்கும் தெரியாத பரம ரகசியம். ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒரு மந்திரம் பிரயோகம் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மந்திரத்தின் பல நாள் பகடையில நான் என்ன எண்ணிக்கை கேட்கிறேன்னா அது விடும். அதனால் நாம தான் சூதில் ஜெயிப்போம். நல்லது. சூதாடுவதற்கு ஓலை. அவர் தர்மர் பார்த்தார், என்ன போய் இவ்வளவு கேவலமா சூதாட கூப்பிடுறானே, நான் போய் அவனோடு சூதாடுவதற்கெல்லாம் சரியா வராது. அப்ப இருந்தாலும் அவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது, ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் தான் நான் கூட எடுத்துக்குவேன். நடுவில் வந்து சபையிலிருந்து வேற மரியாதை பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க, அவங்களே நான் நிறுத்தி வச்சிருக்கிறேன். ஏன்னா கதையை இந்த ஸ்பீடில் சொன்னாதான் உங்களுக்கு நான் முடிப்பேன். அதனால முடிச்சோடனே நீங்க எல்லாம் போயிடுவீங்களா, அதனால யாரும் இல்லாமல் எனக்கு மரியாதை பண்ண அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம், நாளைக்கெல்லாம் வர வேண்டிய வேலை இல்லை, இனிமேல் அடுத்த வருஷம் தானே. அதனால 10 நிமிஷம் இருங்க பொறுமையா. நீங்க இருப்பீங்கன்னா இந்த கடைசி சீட்ல இருந்து இப்படியே போயிடுவாங்க. அதனாலதான் பரவாயில்ல, பார்க்கலாம். 10 நிமிஷம் தான், 8:45 எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம், கவலைப்படாதீங்க. பிரசாதம் எல்லாம் வந்துருச்சு ஏற்கனவே. இவரு சூதாடுவதற்கு என்ன போய் கூப்பிட்டானே, என்ன 5 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆலோசனை, போலாமா வேணாமான். ஆளாளுக்கும் ஒவ்வொரு கருத்து. பீமன் சொன்னா துரியோதன மண்டை அப்பே நான் உடைச்சிருக்கணும்னு. அவர் அர்ஜுனன் சொன்னா அண்ணா அவனை ஒரே பொழந்து கொண்டுட்டு வந்துருவான்னு. சகாதேவன் தான் சொன்ன
சொல்லுங்க, நீங்க எல்லாம் வாயை மூடுங்க. நாமெல்லாம் என்னதான் போலாம் வேணாம்னா நிறைய முடிவு சொன்னாலும் இந்த வாசல்ல விதி விதி விதிங்கிற ஒரு தேர் நின்றுகிட்டு இருக்கு. அது நம்மளை தானே இழுத்து கொண்டு போய் அங்க விட்டுடும். நீங்க யாரும் தடுக்க முடியாதுன்னு போய் தான் ஆகணும். வேறு வழி இல்லை. தர்மருக்கு கவலை என்ன கவலைன்னா, எங்க நாம சூதாட போகாது இருந்து அவன் போச்சுக்கிட்டு சண்டைக்கு வந்து விடுவானோ அப்படின்னு பயந்து சண்டை வரக்கூடாதுன்னு போனார். அதனாலேயே சண்டை வந்துருச்சு. போன உடனே அவங்க ஒரு மண்டபம் திறந்தாங்க. சும்மா இருந்த செவுத்துக்கு வெள்ளை அடிச்சு அதுக்கு 2 தூணை நட்டு அந்த மண்டபத்தை திறந்து நாங்க புதுமனை புகு விழா இவங்க நடத்தினாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ஏதாவது நடத்தணும் இல்ல, அதனால அந்த விழாவை முடிச்ச உடனே சாப்பிடலாமா? பீமன் உடனே சாப்பிடலாம். நம்ம அரண்மனையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதே சமயக்காரன் தானே, இல்ல வேற ஏதாவது புதுசா மாத்திட்டீங்களா? இல்ல அதே சமயக்காரன் தான். அவன் சாம்பார் பிரமாதமா வைப்பான், எடுத்துட்டு வர சொல்லுங்க என்ன. அந்த சமயக்காரன் வந்தான். மகாராஜா வணக்கம், சாப்பாடெல்லாம் சுட சுட தயாராகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் கால தாமதமாகும், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னு நேத்து நீங்க சொன்னதை நான் இன்னைக்கு சரியா சொல்லிட்டேன் பண்ணான்னு ஓடி போயிட்டான். ஏன்னா இல்ல நேத்துல இருந்து கிளாஸ் எடுத்து வச்சிருக்கிறான் அவன் எல்லாத்துக்கும். அப்போ இவர் சொல்றான், அண்ணா சாப்பாடு தயாராக இன்னும் சில மணி நேரங்கள் ஆகுமா, அது வரைக்கும் நம்ம சூது போற முடிச்சிருவோமா? துரியோதனா, சூது வேதனை தரும், சூதும் வாதும் நல்லதுக்கு இல்லை, அதனால நமக்கு அதெல்லாம் வேணாம் சொன்ன. இல்ல நம்ம சும்மா பொழுது போகலன்னு தானே விளையாடுறோம். ஆமாப்பா, சில பேர் ஆரம்பத்துல அப்படிதான் பொழுது போகலன்னே விளையாடுவான், கடைசியில பொழுது எப்படி போக்குறதுன்னு தெரியாம உட்காந்துருப்பான். அதனால இந்த வம்பெல்லாம் நமக்கு வேணாம்ப்பா. அதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்லன்னா விளையாடலான்னா. சரி விளையாடலாமே, சண்டை வரக்கூடாதுன்னு அவர் விளையாட உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அவன் சொன்னா, நான் பந்தய பொருளை தான் வைப்பேன், எனக்கு பதிலாக எங்கள் மாமா சகுனி பகடையை உருட்டுவாருன்னா. தர்மர் பார்த்தார், பந்தய பொருளையும் நானே வைக்கிறேன், பகடையும் நானே உருட்டுகிறேன்ட்டு அவர் உட்கார்ந்துட்டார். முதலா கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த ஒரு முத்து மாலை கழட்டி வச்சார். இப்படி உருட்டினோடனே அந்த பக்கம் போச்சு. ஒன்னொன்னா வைக்கிறார், கையில இருந்த பொருள்லாம் அந்த பக்கம் போச்சு, நாட்டுல இருந்த பொருள் எல்லாம் வைக்கிறார், எல்லாம் துரியோதனனுக்கே போச்சு. ஒண்ணு கூட தர்மருக்கு வரல. எல்லாம் அப்படியே போகுது. ஒன்னா யானை படை, குதிரைப்படை, காலால் படை, அந்த தேசம் இந்த தேசம்னு எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டார். அனைத்தும் போச்சு. வச்சு ஆடுறது வந்து ஒண்ணுமே இல்லை. எதை வைத்து ஆடுவதற்கு ஒன்றும் இல்லை. அவர் பார்த்தார், ஆடு ஒன்றும் இல்லை என்றால் ஆடுபவர்கள் கூட அடிமைப்படுத்தி ஆடலாமே, ஒரு ஆட்டத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் திரும்ப எடுத்துடலாமே. உடனே கொண்டு போய் யோசிக்காம சகாதேவனை பந்தயமா வச்சார். இவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? அவரை ஒரு பகடையில இழந்த. நகுலனை வச்ச இழந்தார். சகுனி சிரிச்சான், தர்மா நீ ரொம்ப நல்லவன்டா, ஏன் மாமா அப்படி சொல்ற? மாற்றாந்தாய் பிள்ளைகள் என்பதற்காக வேகமா வந்துச்சிட்டியே பந்தயத்துல, இதே உடன் பிறந்தவர்களாக இருந்தால் நீ வைத்திருப்பாயா? மாற்றாந்தாய் பிள்ளைகள் என்பதனால் தானே நீ வைத்து ஆடினாய், உன்னுடன் பிறந்தவர்களை வச்சுட்டா? அப்படிலாம் எங்களுக்குள்ள வேதமையே கிடையாது. வில்லுக்கு ஒரு விஜயன் என்ற சொல்லுக்கு இருக்கிற அர்ஜுனனை பந்தயமாக்குகிறேன் போச்சு. 8000 யானை வலிமை உடைய பீமசேனனை பந்தயமாக்கினர். இழந்த மதி இழந்த தர்மன் தன்னையும் வைத்து ஆடி இழந்த. 100 பேரை எழுந்து நின்று சிரிக்கிறான். துரியோதனன் சகுனிய பார்த்தான். சகுனி சொன்னான், இன்னும் முழுசா ஜெயிக்கல, உட்காருங்கடா. இன்னும் ஜெயிக்கல, இரு, என்ன அவசரம்? தர்மா, நிலையை பார்த்தால் எனக்கு மிக பரிதாபமாக இருக்கிறது. யாருக்கும் இந்த நிலை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நான் பிள்ளைகள் போல நினைக்கிற உங்களுக்கே அந்த நிலை வந்து விட்டது. நான் எல்லாவற்றையும் ஒரு பந்தயமாக்குகிறேன். உங்கள் அடிமை தலை, நாடு, சேனை, குதிரை, யானை எல்லாத்தையும் ஒரு பந்தயமாக்குகிறேன். இன்னும் ஒன்றை மட்டும் நீ பந்தயமாக வைத்து ஆடு. மாமா, இனி என்னிடத்தில் ஆடுவதற்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஆடவும் முடியாது, ஆட்ட நியதியும் இல்லை, நானே அடிமையாகிவிட்டேன். நான் எப்படி இனி இன்னொரு பொருளை அடிமையாக்க முடியும்? என்னிடம் எந்த பொருளும் இல்லையே, எப்படி நான் ஆடுவது? ஏன்பா இல்லைங்கிற? மனைவி என்பவள் இன்பத்தில் மட்டும் சுகம் காணுபவள் அல்ல, கணவனின் துன்பத்திலும் பங்கு கொள்பவள் தானே. வரும்போது அவளை கூட்டிட்டு தானே வந்த, இப்ப சபையில் அவ இல்லைன்றதுனால அவளை நீ மறந்துட்டியா? நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். உன் மனைவி இருக்கிறாள், அவளை பந்தயமாக்க. அவள் பந்தயம் ஜெயித்து விட்டாள், நீங்க தான் ஜெயிக்கல. அவளை வைக்கிற ராசி ஜெயிச்சுட்டா எல்லாம் உங்களுக்கு திரும்ப வந்துருமே.
அவளை பந்தயமாக்கினார். உலகத்தில் யாரும் செய்யாத தவறை தருமர் செய்கின்றார். முதலாக அக்னியிலே பிறந்த பவித்திரமான அந்த பெண்ணை கொண்டு போய் பந்தய பொருளாக மாற்றுகிறார். சூழ்ச்சி அவர்களுக்கு சாதகமானது. அதையும் இழந்து விட்டார். 100 பேர் எழுந்து நின்று சிரிக்கிறான், கை கொட்டுறான். 5 பேர் தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறான். அடிமைகளுக்கு அந்த புறத்துல என்ன வேலை? போய் அந்த அடிமையை இங்க இழுத்து கொண்டு வா, திரௌபதியை இங்க அழைச்சிட்டு வா. அவங்க இருந்து தேரோட்டி துரியோதனன் சாரதி அவன் போய், அம்மா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னான். எதுக்கு? பிராத்திகாமி என்ன நடந்தது சொல்ல. அவன் பேர் பிராத்திகாமின்னு அவனுக்கு பேர். என்ன நடந்தது? அவன் நடந்ததெல்லாம் சொன்னான். இங்க பார், ஆடினதே தப்பு. மகாராஜா தன்னை தோற்ற பிறகு என்னை வைத்து ஆடுவதற்கு உரிமை இல்லை. போய் நீ ஒரு ராஜாட்ட கேட்டுட்டு வா, என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றாரா, தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றாரான்னு கேள்விக்கு பதில் கொண்டுட்டு வா, அப்புறம் நான் வரேன் அப்படின்னு அனுப்பிச்சுட்டான். இவன் அங்கேருந்து வந்தா, மகாராஜா வணக்கம். அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டா, தர்மராஜா தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றாரா, என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றாரான்னு கேட்டா. இது ஒரு சட்ட நுணுக்கமான கேள்வி. ஒருத்தன் வீட்டை வித்ததுக்கு அப்புறம் வாடகை வாங்க முடியாது. வீட்டை வித்துட்டான், அடுத்த மாசம் போய் நிப்பானா, நீ எனக்கு வாடகை கொடுன்னு கேட்டுட்டு. தன்னையே தோற்றுவிட்ட பிறகு இன்னும் ஒரு பொருளை அடிமையாக்குவதற்கு உரிமை கிடையாது. அப்புறம் எந்த உரிமையில என்ன வச்சு ஆட முடியும்? ஆட்ட முறையே தப்பு, அதனால் இந்த சூது செல்லாது அப்படின்னு அவர் பார்த்தார். ஏண்டா, நான் உன்னை அவளை இழுத்துட்டு வான்னு சொன்னா, நீ என்னமோ இங்க வந்து தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றாரான்னு பதிலாம் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற. அதெல்லாம் இங்க கேள்விக்கெல்லாம் பதிலாம் கிடையாது. அவ அடிமைன்னா அடிமை. அவ இப்ப இங்க வரணும். துச்சாதனா இவன் சரி வர மாட்டான், நீ போய் அவளை பிடிச்சி இழுத்துட்டு சபைக்கு வா அப்படின்னு. அப்ப அவனுக்கு ஒரு நல்ல தம்பி ஒருத்தர் இருந்தான், விகர்ணன் அவனுக்கு பேர். அவன் சொன்னா, அண்ணா நீ செய்யற தப்பு, வாயை மூடிட்டு பேசாம உட்காரு, அண்ணனுக்கு தெரியாதது உனக்கா தெரிய போதுன்னு கர்ணன் அவனை வாயை மூடி உட்கார வச்சுட்டான். அவள் ஓர் ஆடையோடு மாதவிலக்காக தனிமையில் இருக்கிறாள். அவளை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்து கொண்டு வந்து சபையில விட்டான். அவன் நம்பித்தான் வந்தான். 5 பேர் இருக்கிறாங்களே, இந்த 5 பேரை நம்மளை காப்பாத்திடுவாங்களேங்கிற நம்பிக்கையோட சபைக்கு வந்தா. வந்து பார்த்த பிறகுதான் தெரிஞ்சுது, இந்த 5 பேரும் நம்மை கைவிட்டு விட்டார்கள், இனி இவர்கள் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள். 5 பேர் இப்படி தலையை தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சபையை பார்க்கிறா, யாரெல்லாம் இருக்கிறா, யார்கிட்ட போய் நீதி கேட்கறதுன்னு நேரா பீஷ்மர்கிட்ட போனார். தாத்தா கூப்பிடல, குலப்பெரியவரே கூப்பிடல, என்ன சொல்லி கூப்பிட்டா தெரியுமா? ஏ கங்கா புத்திரான்னு கூப்பிட்டா. நீ யாரு? கங்கையின் மைந்தன், ஒரு புண்ணியவதி வயித்துல பிறந்த நீ இப்படி ஒரு பாவ காரியத்தை அனுமதிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறியே, இது நியாயமானு கேட்ட. பாரதியார் பாஞ்சாலி சபதத்துல எழுதுவாருங்க, பேய் ஆட்சி செய்யும் போது பிணம் தின்னும் சாத்திரம்னு எழுதுவார். பேய் ஆட்சியில் உட்கார்ந்து இருந்தா வேதம் பிணத்தை பகிர்ந்து தின்னுமா, அவ்வளவு கொடுமை நடக்கும். நான் என்னம்மா செய்யறது? பதில் சொல்ல முடியல அவரால. 5 பேர் பேசாம இருக்கிறாங்க, சபையே அமைதியாக இருக்கிறது. துரியோதனன் சொல்றான், அடிமைகளுக்கு மேலாடை எதுக்கு? ஆடையை கழட்டுங்கன்னார். 5 பேர் மேலாடையை கழட்டுறாங்க. அர்ஜுனனுக்கு தாங்க முடியாத கோபம். பீமன் சொல்றான், அண்ணா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பாரு, குலமகளாக நம்மளை நம்பி வந்தவளை இன்றைக்கு மேலாடையை எடுக்க சொல்றான் இந்த பாவி. இந்த சூதாடி உன்னுடைய கைய நெருப்பால நான் பொசுக்கணும்ன்றான். அர்ஜுனன் தடுத்து நிறுத்துறான். அண்ணா, ஆத்திரமானாலும் அவசரமானாலும் மூத்தோரை இகழக்கூடாது என்று தாத்தா சொன்னதை நீ மறந்துட்ட. அர்ஜுனா, இந்த நிலையில கூடவா நீ எனக்கு சமாதானம் சொல்லுவ? இவர் திரௌபதியை வெக்காம இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? நம்ம வேற, திரௌபதி வேற, நீ யோசி. எது நடந்தாலும் பேசாம இரு, காலம் பார்த்துக்கொள், அண்ணனை இகழாதே, சமாதானப்படுத்துற. ஆம்பளைங்க 5 பேரை கழட்டி வச்சுட்டாங்க. பொம்பளை என்ன பண்ணுவா? ஒரு ஆடையில இருக்கிறா. துச்சாதனா அவ துகில பிடிச்சு இழுனா. உலகத்தில் யாரும் செய்யாத கொடுமை, பொம்பளை துணியில கைய வச்சு இழுக்கிறான். அவள் 5 பேரை காப்பாத்துவாங்க, காப்பாத்தல. தன்னையே தான் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று முற்பட்டு தன்னையே தான் காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்கிறாள், நடக்கல. நான் ஆரம்பிக்கும் போது ஒண்ணு சொன்னேன், திரௌபதி என்பது ஆன்மாவிற்கு சமமானதுன்னு. ஒரு கட்டத்துல 5 புலன்களும் நம்மை கைவிட்டு விடும். நானே என்னை காத்துக் கொள்ளுகிறேன் என்கின்ற ஆணவமும் நமக்கு தலைக்கேறிவிடும். ஆனால் எதுவுமே நடக்காது என்று தெரிந்த பிறகுதான் இந்த ஆன்மா யார்கிட்ட போகும்? பரமாத்மா கிட்ட போகும். தன்னைத்தானே காப்பாற்றிக்க முயற்சித்தா முடியல. புடவை இன்னும் ஒரு சுத்து தான் இருக்கு. புடவை போச்சு, மானம் போயிடும். மானம் போனா உயிர் போயிடும்.
பார்டர் போட்டது, ரெட்டை பார்டர் போட்டது, திருப்போணம் பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி பட்டு புடவை வளருது. புடவை எப்படி வளர்ந்ததாம்? பாரதியார் எழுதினார், நல்லவன் செய்த நல்வினை போல் தீயவன் செய்த தீவினை போல் புடவை வளர்ந்ததுன்னு எழுதினார். சபை மயங்கிருச்சு. இழுத்தவன் நடுங்கி கீழே விழுந்தான். துரியோதனன் சொன்னான், டேய் துச்சாதனா நிறுத்து, இவ ஏதோ புடவை வளர்ற மந்திரம் கத்து வச்சிருக்கிறான், அதனால இவ புடவை வளர்ந்துகிட்டே இருக்குது, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குதுடா, இது எங்கேயோ தவறு நடக்குதுடா. கண்ணன் அங்கிருந்து அவளுக்கு காட்சி தருகின்றான். நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? எத்தனாயிரம் புடவை வேணாலும் உனக்கு தருகிறேன் நான். அன்றைக்கு என் மானத்தை காப்பாற்ற நீ தந்த முழத்தை இன்றைக்கு நான் உனக்கு திருப்பி தர கடன்பட்டு இருக்கிறேன். பின்னாடி உத்தவன் கேட்பான் கிருஷ்ணனை, கண்ணா நீ சந்தோஷமா போறியா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம் பாவம் மேல அப்படின்ப. ஏன்டா என் மேல கோச்சிக்கிற? அவனுக்கு சாரதி அவரு தான். ஏன் நீ என் மேல கோச்சிக்கிறார்? இல்ல, அன்னைக்கு சபையில பாஞ்சாலி அழுது புரண்டு துடித்தாளே, கண்ணீர் வடித்தாளே, அப்ப நேரா போய் அவளை நீ ஆறுதல் சொல்லாம ஓரமா நின்று யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா புடவையை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்ட, பாண்டவர்களை காப்பாத்தாம போயிட்டியே, எனக்கு அது ரொம்ப வருத்தம்னு கிருஷ்ண பரமாத்மா கேட்டார். உத்தவனே, உனக்கு இல்ல, எனக்கே அது பெரிய வருத்தம். நான் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் ஒன்றுக்காக நான் வருத்தப்படுகிறேன், கவலைப்படுகிறேன். நான் சந்தோஷமா போலடா, நான் துக்கமா போறேன். என் துக்கத்தை யார்கிட்டையும் நான் சொல்லல, உன்கிட்ட கடைசியா சொல்றேன், நீ கேட்டுக்கோ. அன்னைக்கு சபையில என்ன பாஞ்சாலியை தவிர வேற யாருமே கூப்பிடலையே, என்னை யாருமே கூப்பிடலையே, என் ஞாபகம் யாருக்குமே வரவில்லையே. எவ்வளவு நன்மை செய்தேன் பாண்டவர்களுக்கு, அவங்க என்ன மறந்துட்டாங்களே. வினாடிக்கு வினாடி நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாம்னு சொல்லிட்டு இருந்த தர்மனே என்னை மறந்து விட்டானே. சகுனி நினைவூட்டினானே, சகுனி ஞாபகப்படுத்தினானே. நான் தான் பகடையை உருட்டுவேன், என் மருமகன் தான் வைப்பான் பந்தய பொருளை என்று சொன்ன போது எங்களுக்கு பதிலாக எங்கள் மைத்துடன் வந்து பகடையை உருட்டுவான் என்று ஒரு வார்த்தை சொல்ல முடிந்தது. அவனால சொல்லி இருக்க, நான் உட்கார்ந்து இருந்தேன்டா, எவனாவது என்ன கூப்பிடுவான், கூப்பிட்ட உடனே போய் என் பாண்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் காத்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன். யாருமே என்னை அந்த சபைக்கு அழைக்கவில்லை. என்னை அழைத்திருந்தால் அந்த சகுனியை நான் ஜெயிக்க விட்டுருப்பனான்னு கேட்டார். எனக்கு தெரியாத சூதையா அவன் கத்து வைத்திருந்தான்? எனக்கு தெரியாதா எப்படி என் பாண்டவர்களை ஜெயிக்க வைக்க? என்ன மறந்துட்டாங்க. சரி, நான் அவங்க கூப்பிடல, திரௌபதி கூப்பிட்டால, கண்ணீர் வடித்து கூப்பிட்டாளே, கண்ணா கார்மேக வண்ணா, கடைசியில ரெண்டு கையும் விட்டாளே, கோவிந்தா. கோவிந்தன்னா இதுக்கு மேல துன்பமே தாங்க முடியாது, இவ்வளவுதான் கடைசிங்கிற நிலைமைக்கு வந்த உடனே தான் கோவிந்தா. திரும்பாது, கஷ்டத்தை திரும்ப தராதவன்னு சொல்லிதானே உன்னை கூப்பிட்டா. அப்பயாவது நீ போயிருக்கலாமே. நினைச்சேன் தான் உத்தவா, போகணும்னு எனக்கு ஆசை, ஆனா போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், வெறும் புடவைய மட்டும் அன்னைக்கு நான் கொடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். இதுக்கு காரணமான 5 பேர்த்தையும் அங்கேயே நான் கொண்டுட்டு தான் நான் வந்திருப்பேன். நான் வந்தது இந்த 5வரையும் வைத்து பாரத போர் நடத்தி பூமியின் பாரத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன். பாஞ்சாலியின் குரல், அவள் கதறல், அந்த இடத்தில் 5வரையும் என்ன கொல்ல செய்திருக்கும். 5வரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான், 5வரும் தப்பு பண்ணவங்க தான். அன்னைக்கு அவர்களை நான் கொன்றிருக்க கூடாது என்பதற்காகவே என்னை அடக்கி கொண்டு போகக்கூடாது என்று என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டு நான் அமர்ந்திருந்தேன். அன்று போயிருந்தால் பாஞ்சாலியை நானே விதவையாக்கி இருப்பேன். அதை நான் செய்யக்கூடாது என்பதற்காகவே அமைதியாக இருந்தேன். இன்னமும் எனக்கு வருத்தம் தான். நேரா போய் அந்த கற்பு கரசிக்கு என்னால் காட்சி கொடுத்து அவளை காப்பாற்ற முடியாமல் தான் மறைந்திருந்து அவளுக்கு நான் பதில் சொன்னேன். கடவுள் ஒவ்வொரு வினாடியும் என் வார்த்தைகளையும் என் அழைப்பையும் எதிர்நோக்கித்தான் காத்திருக்கிறார். நாங்கள் தான் அவரை அழைப்பதற்கு தயாராக இல்லை. நாங்கள் தயாராக இல்லை. நாங்க கூப்பிடணும்னு கடவுள் நினைக்கிறார், ஆனா நாங்க கூப்பிடுற நிலைமையில இல்ல. எங்களுக்குள்ள நிறைய இருக்கு, ஆணவம் இருக்கு, கண்மம் இருக்கு, மாயை இருக்கு. நானே பார்த்துக்குவேன், நானே செஞ்சுக்குவேன். என்றைக்கு சரணாகதி அடைகிறோமோ அன்றைக்கு தான் இறைவன் நம்மை தன்னுடையவனாக அரவணைத்து ஏற்றுக்கொள்வார். அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல உதாரணம். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க.